நம்ம இதில் பண்ணதான். அது நேற்று ஒரு மெயில் வந்துருந்துச்சு, அதில் ஏதோ டைம் வீக்காக காட்டுங்க காட்டுங்க. இதாக கட்டுறேன் சார். இதான் சார். We have a statement April 2024, 288.72. They are writing to this, not yet received the following payment அப்படின்னு வந்திருக்கு. நீங்க உங்க AWS ஓபன் பண்ணுங்க. எப்படி சார் பண்றது இது? இதுல கிளிக் பண்ணட்டுமா? கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ணிட்டா? நீங்க $5 ஃப்ரீ இன்ஸ்டன்ஸ் தானே கிரியேட் பண்ணீங்க? அதான் சார் பண்ணேன். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணேன். ஒரு எதுவும் மிஸ் ஆயிடுச்சா நான் தெரியல, எனக்கு மாற்றி எதுவும் பண்ணிட்டேன் தெரியல. ஃபர்ஸ்ட் 3 மாசம் ஃப்ரீ சார் அது. சரிங்களா? ஓகே ஓகே. என்ன சார், ஐ எம் யூசர் கரெக்டா? அதான் அதான போகும். ரூட் தான் அப்படியே கொடுங்க. ரூட்டா? ஆமா. ரூட் நெக்ஸ்ட் கொடுங்க. கார்த்தி சார் வாங்க. பில்ஸ் போங்க. இந்த இருக்கு. யூ ஹவ் ஒன் பேமெண்ட் டியூ. அந்த அது கிளிக் பண்ணுங்க. இது பில்லையா சார்? கிளிக் பண்ணுங்க. எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு பார்க்குறேன். எப்படி சார்? கொடுங்க சார். எங்க வரேன்? கொடுத்துறேன் சார். பில்ஸ் காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் லெஃப்ட் சைட் போங்க. எங்க சார்? காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர். கிளிக் பண்ணட்டுமா? ஆமாம். $3.5 இன்ஸ்டன்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சார். சேஞ்ச் பண்ணி தெரியல. அது சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு ஏன் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து $2000 சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அதான் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன அவங்க 3 மாதம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அது கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்க அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க, பார்க்க முடியல என்னால். ஒரு நிமிஷம். இல்ல ரொட்டேட் இப்பதான் ஸ்பீட் ஆகுது. மற்றவங்க யாருக்காவது பில் வந்துச்சா? வாங்க கம்பேஷனேட் கம்யூனிகேட்டர். உங்க பேர் மாத்திருங்க. யாரு? சிவா தானே அவரு? ஒரே நிமிஷம் நீங்க ஜாயின் பண்றேன். ஒரே நிமிஷம் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சுத்திட்டு தான் சார் இருக்கு. அப்பதான் வந்திருக்கு லோடிங். இதுல தான் தெரியும் ஏன் சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சர்வீஸ் ஏதாவது எடுத்திருப்பீங்க. நான் சொன்னது இல்லாம எக்ஸ்ட்ரா ஐபி ஏதாவது போட்டிருப்பீங்க. அப்படியா? 2 ஐபி போட்டோமா? ஒரு ஐபி தான் போடணும் நீங்க. இல்ல AWS அந்த மீதி இருக்கிறத நீங்க delete பண்ணுங்க. AWS கன்சோல் போங்க. லைட் சேல் கன்சோல் போங்க. லைட் சேல் கன்சோலா? நீங்க பண்றீங்களா? நீங்க டைப் பண்றீங்களா? நான் சொல்றத தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணாதீங்க தமிழ் செல்வன். ஓகே, அது பேசிக்ஸ் தான். தெரியாம நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா கூட சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். இருங்க பாப்போம். சரி, 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பில்லு தான் வரும். ஓகே, $288 தான் வரும். அது கன்ஃபார்ம். பட் ஆனா வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு அதிகமா யூஸ் பண்ணோம்னா அதிகமா சார்ஜ் வரும். கெட் ஸ்டார்டட் வித் லைட்ஸ். ஓகே சார் 1 மந்த்துக்கு $288 சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஆமா, கெட் ஸ்டார்டட் வித் லைட்ஸ். இல்ல நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு $5 வந்து கிட்டத்தட்ட அதிகமா வரும் இல்லையா? $5 400 ரூபாய், $450. கிளிக் பண்ணுங்க.
இது சார். இல்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நம்ம கடைசியா பார்ப்போம் தமிழ்செல்வன். ரைட் சார், ஒன்றும் ப்ராப்ளம் சார். ஓகே, ம். ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஹலோ சிவா, எப்படி இருக்கீங்க? Ji, I'm good, Ji. How are you? நல்லா Hello, இருக்கேன். everyone. Hello, Tamil Selvan. எஸ் சார். ரைட் சார். ம். வெயிட் பண்ணுவோமா கொஞ்ச நேரம்? ஒரு சகைரத் சார் அவர் வர மாட்டேன்னு சொன்னாரு. அவர் இன்னொரு மீட்டிங் இருக்கு, அர்ஜென்டா கிளம்பிட்டாரு. யாரு? சகைரத் சார். ஓகே சார். நம்ம தான் 7 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதான் அவருக்கு இன்னொரு ப்ரோக்ராம் வந்து அவருக்கு கொஞ்சம் அர்ஜென்டா போக வேண்டியது இருக்கு போல. ம். ஓகே. இன்னொரு வாட்டி மெசேஜ் அனுப்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அப்புறம் பாரதி சார், உங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு? எப்படி இருக்கீங்க? நீங்க தான் உங்களை தான் உங்ககிட்ட தான் கத்தின்னு மாற்றி வச்சிருக்கீங்க. கத்தி கம்போவார்டே அப்படின்னு மாற்றிருக்கீங்க. இல்லை, ஒரு வாய்ஸும் வரல. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு போல. போன செஷன் நான் வந்து சிவா போன மண்டே நீங்க வரல இல்லையா? உங்க அவுட்கம் ஆமா. பண்ணிட்டீங்களா? நான் அனுப்பிச்சிருந்தேன் ஜி, குரூப்ல அனுப்பிச்சிருந்தேன். நீங்க கூட லைக் பண்ணிருந்தீங்க. இல்ல லைக் பண்ணியிருந்தேன்னா நான் நல்லா இருக்குன்னு நான் லைக் பண்ணல, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. பார்த்துட்டேன், அதான் சொல்றேன். ஓகே. உங்க அவுட்கம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோமா? முடிச்சிடலாம். இன்கம் சிவா அவுட்கம் became a fluent in English naturally using my CCM method without spending too much time in learning grammar. ஓகே, நீங்களே ப்ரெசென்ட் பண்ணுங்க சிவா. ஒரே நிமிஷம். ம். எனக்கு தெரியுது. become fluent in English naturally. Outcome. Become fluent in English naturally using my CCM method without spending too much time in learning grammar. நேச்சுரலின்றது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்ன நினைக்கிறீங்க? நேச்சுரலி ஏன் வந்து நம்ம நேச்சுரலி யூசிங் பிகம் ஓகே சிசிஎம் கூட நல்லா தான் இருக்கு. நேச்சுரலி அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்க வந்து நம்ம தானாவே நம்ம ஆயிடுவோம் கான்டெக்ஸ்ட் புரியாது அப்படின்னு நம்பிடுவாங்க. பட் ஆனால் யூசிங் மை சிசிஎம் மெத்தட்னும் போது இட்ஸ் அப்பீலிங். ஓகே, வித்தவுட் ஸ்பெண்டிங் டூ மச் டைம் ஆன் லேர்னிங் கிராமர். வித்தவுட் ஸ்பெண்டிங் டூ மச் ஆன் ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்செல்வன்? உங்களோட இல்ல அப்பீலிங் அதான் சார் இருக்கு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. ஓகே சார். ஹரிகிருஷ்ணன் சார் கேக்குதா? சாரி, பாரதி கேக்குதா? கேக்குதுங்களா? கேக்குது சார். அவர் கேக்குது. அவுட்கம் கேட்டுச்சிங்களா? இல்ல, அப்ப கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. இப்ப சொல்லுங்க. திருப்பி சொல்லுவா. ஓகே. So, become fluent in English naturally using my CCM method without spending too much time in learning grammar. So, இது நல்லா தான் சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, நான் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் ஆனால் வந்து இது சிம்பிள் அண்ட் இதுவாக இருக்கு. ஓகே, ஐ ஹெல்ப் தமிழ் ஸ்பீக்கிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஆஃபரும் கரெக்டாக இருக்கு. ஐ ஹெல்ப் தமிழ் ஸ்பீக்கிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ் டு க்ரோ தேர் பிஸ்னஸ் 3 times faster by getting fluent in English using my CCM framework without கீழே ஃப்ரேம்ஒர்க் போட்டிருக்கீங்க, மேலே மெத்தட் போட்டிருக்கீங்க. அது நீங்கள் மாற்றிருங்க. ஃப்ரேம்ஒர்க்கே போடுங்க. சிசிஎம்ன்றது மெத்தடா இல்லை ஃப்ரேம்ஒர்க்கான்னு பார்த்துட்டு ஃப்ரேம்ஒர்க் கொடுத்துட்டு வித்தவுட் ஸ்பெண்டிங். ஓகே, ஸோ ஆஃபரும் அவுட்கமும் கரெக்டாக இருக்கு சிவா. ஓகே, நம்ம வீடியோ நம்ம பண்ண போகிறோன்றதுல தான் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வரல. மேபி 7 மணின்றதால மேபி மிஸ் பண்ணியிருப்பாங்க. நான் மறுபடியும் வந்து போல் அனுப்புகிறேன். 7 AM இல்லை 11 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த 2 நாளாக வந்து போன வாரம் ஃபுல்லாக ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதனால் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஊர்லேருந்து இந்த ஈவெண்ட்டுக்காக வந்தேன், பெங்களூர்லேருந்து. ஸோ இந்த ஃபோன் தெரியுதுங்களா? ஸோ நிறைய பேரை நான் மீட் பண்ணேன் இந்த ஈவெண்ட்டில். ஓகே, கோபால் வந்து என்னோட மென்டர். ஓகே, நான் தான் அங்கே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து கோபால் சார் கூட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி
ஃபுல்லாக நம்ம பண்ணுறது ஃபுல்லாமே அங்கேருந்து கற்றுக்கிட்டதான்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டிங் மட்டும். என்னோட டெக்னிக்கல் எல்லா சிஸ்டம்லாம் என்னோட கிரியேஷன். ஸோ அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். மும்பை கூப்பிட்டாலும் போவேன், எங்கே போனாலும் போயிடுவேன். ஸோ நிறைய கனெக்ஷன். இது வந்து ஸ்வஸ்திக் நந்தகுமாரோட கோச். கடைசியா வர்ற வரைக்குமே நான் வந்து மீட் பண்ணிட்டு இருந்தேன். தெரியுது இல்லையா ஃபோனு? தெரியுது ஃபுல் தெரியுது. ஸ்க்ரீன் தெரியுதா இல்ல குட்டி குட்டியா தெரியுதுங்களா? நான் ஃபுல் ஸ்க்ரீன்ல Phone நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கீங்க. ஃபோன் வந்து கையில தான் இருக்கு. தட்ஸ் ஓகே. ஃபுல் ஸ்க்ரீன்ல ஓகே தெரிஞ்சா போதும். எனக்கு வந்து சின்ன சின்னதா தெரியுது. ஓகே. இவர் வந்து ஸ்வஸ்திக் நந்தகுமாரோட கோச். ஸ்வஸ்திக்ன்றது அங்க ஆங்கர் பண்ணவங்க. ஓகே. ஸோ இவரு அப்புறம் வந்து ம், இப்படிதான் நடந்தது அந்த ஈவெண்ட். நேத்து 11 மணி. ஸோ அப்புறம் வந்து இவர் வந்து 3000 crore பிஸ்னஸ் பண்றாரு வித் நீல். இன்டர்நேஷனல் பீப்புளை வந்து இங்க வந்து கனெக்ட் பண்றாரு தமிழ் இந்தியன் பீப்புளோட. ஸோ இவரோட கான்டாக்ட் நம்மளுக்கு கிடைச்சது. இவரை கூட பேச போறேன். சௌரவ் பட்நாயக், தமிழ் செல்வன், இவர் தெரியுமா உங்களுக்கு? சரபட்நாத். பண்ணலோட இவரோட கொஞ்சம் கான்டாக்ட் கிடைச்சது. ஸோ எஸ் இவங்க சார். 10,000 பீப்புள் வச்சு ஈவெண்ட் பண்றாங்க. உங்களோட இப்போ கேமரால ப்ராப்ளம் இருக்கு தமிழ் செல்வன். பரவாயில்ல, நீங்க பார்க்க முடிஞ்சா ஓகே. இல்ல எனக்கு ஓகே. ஸோ இவர் வந்து ஒரு பூனேல ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஃபனல் பில்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இவர் கூட நம்ம ஈவெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. பட் நான் பயங்கரமாக இன்வைட் பண்ணல. வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இவங்க என்னோட வெல்விஷர்ஸ். ஓகே. இவங்க வந்து ஒரு பேரண்டிங் கோச் இங்கே பெங்களூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. கேட் சார் இவங்கள பார்த்துருக்கேன் நான். ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பண்றாங்கல்ல, இது ஆமா. குழந்தைங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதான் பேர் சார் உங்களது? அவர் பேரு? பேர் வந்து இவர் பேர் ராகவ். இவங்க பேர் தெரியல எனக்கு. ஓகே ஓகே. இவர் தான் நம்மளுக்கு ரொம்ப பழக்கம். ஓகேங்களா? இவங்க ஆக்சுவலா வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ செகண்ட் பேபி இப்போ. ஓகே. லாஸ்ட் வீக் நிறைய வந்தது. ஓகே. கங்க்ராட்ஸ். அதனால தான் வந்து என்னால பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வைஃப்க்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களுக்கு போய் வீட்டில் விட்டுருக்கேன். இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே. இவங்க தான் வந்து என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டாங்க. ஓகே. அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் இவரு நம்ம ஈவெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் பண்ற ஈவெண்ட் கிட்டத்தட்ட 5 பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பிசியோதெரபிஸ்ட். இங்கே கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன் இவர். ஓகே. நிறைய பேர் இந்த மாதிரி நான் மீட் பண்ணேன். இது வந்து ஒரு சாம்பிள் தான். இவர் பேர் பிரஷீக். ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட். ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேஜ்ல ஒரு 10 பேர் 20 பேரை நிக்க வச்சுட்டு எல்லாரையும் வந்து காஷ்மீர்ல இருக்கிறதா நம்ப வச்சுட்டு பாவக்காவை கையில கொடுத்துட்டு ஆப்பிள் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு சாப்பிட வச்சார். பேர் சொல்லுங்க. பிரஷிகா. பிரஷீக். பிஆர் பிஆர் பிஆர்ஏ எஸ்ஹெச்டபிள்யூகே SHW IWK. டபிள்யூகே. இவரோட அப்பா தான் வந்து பயங்கரமான ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட். 5 நிமிஷத்துல வந்து எல்லார் மைண்ட்லயும் அவரோட ஃபோன் நம்பரை வந்து இது பண்ண வச்சுட்டாரு. இம்ப்ளான்ட் பண்ணிட்டாரு. அவங்க ஸ்டேஜ்ல இருந்து வந்த உடனே ஒருத்தர்கிட்ட கேட்டா ஒரு ஃபோன் நம்பரை கரெக்டா சொன்னாங்க. அப்புறம் வந்து 5 நிமிஷத்துல இன்னொன்னு பயங்கரமான ஒரு அதாவது டிரான்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு கொண்டு போறாங்க. அதாவது ஒருத்தரை வந்து அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா டிரான்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த டிரான்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல டைரக்டா வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. இன்ஸ்டால் பண்றாங்க. உடனே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. இப்போ வந்து உனக்கு குளிருதா அப்படின்னா அவங்க குளிருதுன்றாங்க. ஆப்பிள் நீங்க ஒரு கல்யாணத்துல இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கையில வச்சுட்டு பாவக்காவையும் கத்திரிக்காவையும் கொடுக்குறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க. எப்படி இருக்குன்றாங்க, ஐயோ ஆப்பிள் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. அந்த அளவுக்கு அந்த டிரான்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஒரு சூப்பரா ஃபுல்லா ஹிந்தியில தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதனால எனக்கு புரியல. ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு. இப்போ இவங்க வந்து டிரான்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க. இப்போ டாப் லெவல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க. இந்த மைண்ட் ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்க மாட்டீங்க. இந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது தான் நீங்க ஈஸியா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுப்பீங்க. இந்த ஸ்டேட்டுக்கு போறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கத்துக் கொடுக்குறோம். அவர் ஆனா பெருசா இதெல்லாம் பண்றது இல்ல. இவர் வந்து எந்த ஈவெண்ட்டுக்கும் போறது இல்லையா. ஒரு 500 பேருக்கு மேல இருந்தா 500 பேருக்கு மேல ஈவெண்ட் இருந்துச்சுன்னா இவர் வரேன் அப்படின்றாரு. இவர் வந்து இப்போ எந்த ஈவெண்ட்டுக்கும் காசு வாங்குறது கிடையாது. அப்படியா? அவர் ஏன் இது பண்றாரு அப்படின்னா ஹி வாண்ட்ஸ் டு டச் பீப்புள். இந்த மாதிரி நீங்க எல்லாம் கோச்சஸ், நீங்க 4 பேருக்கு போய் நல்லது பண்ணுவீங்க, அதனால தான் நான் இது பண்றேன்.
இப்ப நான் பண்றது இல்ல அப்படின்ட்டாரு இவரு. நான் இன்வைட் பண்ணேன் சென்னைக்கு. பட் ஆனா இவரு பண்றது இல்ல அப்படின்ட்டாரு. பட் ஆனா கான்டாக்ட் இருக்கு. ஓகே. சி அவர் எதுவும் ப்ரோக்ராம் எதுவுமே பண்றது இல்லையா? அதை டீச் பண்றாரா எதுவுமே ஹிப்னாசிஸ்? பண்றது இல்ல. எதுவுமே பண்றது இல்ல. அவங்க அப்பா தான் பண்ணிட்டு இருக்காராம். ஓ ஓகே. இவங்க கோபால் சாரோட ஒய்ஃப். ம். ஓகே. கோபால் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கோபால் கிருஷ்ணன். சரிங்க சரிங்க சரிங்க. இப்படிதான் நடந்தது. இது ஈவெண்ட்ஸ் அவார்ட்ஸ் லாஸ்ட் இயர் நான் அவார்டு வாங்கியிருந்தேன். இந்த இயர் நான் அப்ளை பண்ணல. ஒன்ஸ் இயருக்கு வந்து ஒரு அவார்டு 10 lakhsக்கு ஒரு அவார்டு இருக்கு. அப்புறம் ஒன்ஸ் இயர் நீங்க அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அவார்டு வரும். அந்த அவார்டு நான் வந்து அப்ளை பண்ணல இந்த வாட்டி. ஸோ இப்போ இப்படி நீங்க தான் 10 lakhs அப்படின்றது ஓவராலாவா இல்ல ஒரு ஓவரால் மந்தா? ஓவராலாக தான் ஓவரால் எவ்ரி இயர் உங்களுக்கு. நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எவ்ரி இயர் கிடையாது. ஓவராலா இப்போ இப்போ அவங்க 1 crore கோச்னு சொல்றது வந்து ஓவரால் அச்சீவ்மெண்ட் தான். ஆமா ஓவரால். ஸோ இப்படி தான் வந்து இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ நிறைய இந்த மாதிரி இவரு வந்து கிட்டத்தட்ட 10 crore கிட்ட பண்ணிட்டாரு. ஓகே. கோச்சிங்ல மட்டுமே சங்கர் குல்கர்னி. ஓகே. இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எப்படி ம். பண்றாங்க? ஸோ ஒரு லெவலுக்கு மேல போகும்போது வேற மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ எல்எம்எஃப் சிஸ்டம்ன்றது நீங்க 1 crore வரைக்கும் போகும்போது உங்களுக்கு பக்காவா இருக்கும். அதுக்கு மேல போகும்போது வேற சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணணும், வேற ஆட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஸோ இவரெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். கோபாலோட டாப் லெவல்ல இருக்காங்க. ஸோ இவங்க இதெல்லாம் வந்து நார்மலா நம்மள மாதிரி தான். இவங்க வந்து ஒரு ஈவெண்ட் பண்றாங்க இங்க. கீதா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு ஈவெண்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 110 பேர் லீலா பேலஸ்லயே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இவங்களுக்கும் நம்ம எப்படி பண்றது, ஈவெண்ட் எப்படி பண்றது, இவங்க ரொம்ப பழக்கம். ஓகே. இவங்க பேர் அவங்க என்ன பண்றாங்க கீதா? மோனோபாஸ் லேடிஸ் மட்டும். ஓகே ஓகே. லேடிஸ்க்கு மட்டும் வந்து எப்படி வந்து ஆஃப்டர் 45 மோனோபாஸ் நடக்கும் இல்லையா? அப்போ அது எப்படி வந்து இது பண்றது? எப்படி வந்து அது ரொம்ப அவங்க என்ன கோச்சிங் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்கள ஓகே ஓகே. பர்சனலா பெங்களூர்ன்றதால நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன்னா, இவரு அமித் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட நான் சந்திச்சேன். இந்த இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு அந்த பிசிக்கல் கனெக்ஷன்ஸ் ஏற்படும். அதுக்காக தான் வந்து நானும் இந்த மாதிரி ஈவென்ட் இன்னொருத்தர் வந்து தரணி தரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையிலேயே இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? தரணி தெரியும் எனக்கு. தரணி தெரியும். தெரியுமா? ஆ. அவர் நம்ம ஈவெண்ட்டுக்கு வரான்னு இருக்காரு. ஓகே. வரைய அவரோட தரணி வந்தா இருக்கும். நல்லா இருக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் பேட்ச் நான்லாம். தரணில நாங்க ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் பேட்ச் ஒன்று வச்சாரு. ஃபர்ஸ்ட் பேட்ச் 5 AM. நான்லாம் முத பேட்ச் அவரோடது. அவர் இருக்கீங்களா? சோசியல் லீகல். சோசியல் ஆமா 5 AM பேட்ச்ல இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க தான். இப்ப இன்னைக்கும் இருக்கீங்களா? அந்த பேட்ச்ல இருக்கோம் அவ்வளவுதான். அது குரூப்ல இருக்கோம் அவ்வளவுதான். 5 AM. நான் கரண்ட்ல இருக்கேன் சார். அவரு வரன்னு இருக்காரு நம்ம ஈவெண்ட்டுக்கு. அவரை பார்த்தேன். அவரை நான் நேத்து தான் முதல்ல பார்த்தேன். ஓ தரணி தரணி. நான் தமிழ்ல இப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து யாரெல்லாம் தமிழ்ல பண்றாங்க அதெல்லாம் நம்மளுக்கு இப்ப தெரிய வருது. ஸோ அவரை போய் மீட் பண்ணேன். அவர் நம்ம ஈவெண்ட்டுக்கு வரான்னு இருக்காரு. நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன். அங்க போனா நம்மளுக்கு தெரியும். மே 25, 26 அங்க போனா நம்மளுக்கு தெரியும். அவர் எப்படி பண்றாரு, அங்க யார் யார் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து நம்ம தரணி என்ன பண்றாரு? 25, 26 பண்றாரா? 25, 26 அவார்டு ஃபங்க்ஷன் சார். அப்படிங்களா? நீங்க போறீங்களா? சார் நான் போகல. உங்க இது ஃபங்க்ஷன் இருக்குன்னு அதை இது பண்ணிட்டேன். நான் 9 நான் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டேன். மே 25, 26 நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, வெக்கேஷன்ல இருக்காங்க மே மாசம். ஸோ அதனால வந்து ஜூன் 9 தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் புக் பண்ணி உடனே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க டிக்கெட் புக் பண்ணிடுங்க. ஓகே. ஸ்பீக்கர்ஸ் வந்து கோபால் கிருஷ்ணன், சந்தோஷ், டாக்ஸ், நான் அவ்வளவுதான். ஓகே. சந்தோஷ் இந்த டீ பிரனியர் அவரா? சந்தோஷ் வந்து அவரு வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு சார். கோபாலோட பிரதர். ஓ அப்படியா? கோபாலோட பிரதர். அவர் வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்தாதான் வீடியோ எஃபெக்டிவா யாரெல்லாம் வீடியோக்கு எஃபெக்டிவா இருக்கோ அவங்கள மட்டும் தான் நான் இன்வைட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ காலையில அது நான் சொல்றேன். அஜெண்டாலாம் பிளான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பட் வந்து ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இந்த பேட்ச் 5 பேர் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ச்ல ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் 20 பேர் ஆல்ரெடி 5 பேர் பே பண்ணிட்டாங்க. 20 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து புக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த 20 பேர் இல்லை எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். 20 பேர் இருந்தால் போதும். ஓகே. நம்ம க்ரௌட் கம்மியாக வச்சு பண்ணுறது தான் என்னோட இது. நிறைய க்ரௌட் வந்ததுன்னா என்னால் அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. இவர் யாருன்னு தெரியுமா? மிதேஷ் கத்ரி. இவரெல்லாம் 100 CRல இந்த ஹாப்பனோ பண்ண கோச் அவர்
கோச். இவரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு. 2007 இருந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. Law of attraction. லா ஆஃப் அட்ராக்ஷன். எல்லாம் இப்போ வந்தவங்கலாம் இப்போ வந்தவங்க. இவங்கெல்லாம் 2007 பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு காலுக்கு 1000 பேர் வராங்க இவங்களோட செஷன்ல. ஓகே, இவங்க மித்தேஷ் கத்ரி ஃபர்ஸ்ட் நாள் நடந்தது இதெல்லாம். இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்சுவலா. மும்பையில் 2-3 படம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்போக்கன் பெங்காலி டு இங்கிலீஷ் தான். ஏதோ ஸ்டேஜ் ஷோலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரையும் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி நான் மீட் பண்ணேன். இவங்க வரன்னு இருக்காங்க நம்ம ஈவெண்ட்டுக்கு. ஸோ ரொம்ப பழக்கம் நம்மளுக்கு. கேரளாலேருந்து வரன்னு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இவர் சௌரவ், இது வந்து டேக் மேங்கோவோட சிஇஓ. Oh, that. தெரியுமா டேக் மேங்கோ? நேத்து ஒரு செஷன் அட்டன் பண்ணேன் ஜி. 3 நாள் செஷன். இவர் நான் இதுக்கு முன்னாடி நீங்க உங்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். சித்தார்த்தும் பிளேர் சிங்கரும். ஸோ 3 நாள் இருந்துச்சு அது. பேமெண்ட் கேட்வே தானே டேக் மேங்கோ. டேக் மேங்கோ பேமெண்ட் கேட்வே எல்லாமே பிளாட்ஃபார்ம். அவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா 50,000 ஒரு மாசத்துக்கு. பிளஸ் வந்து நீங்க வர்ற பேமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் 10% ஏதோ பே பண்ணணும். ஆனா எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. அது வீடியோ ஏத்திக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ 50,000 ரூபாய் சார் மாசம். மாசம் இல்ல, மாசமா இல்ல வருஷத்துக்கு. இல்ல நான் அதான் ஏன் இது அவங்க இதுல ஏத்தலான்னு கேட்டுட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒருத்தர் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. சார் அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்க ஏன் அவ்வளோ, நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட 1 CR மேல போறீங்க. அட்லீஸ்ட் 2-3 லட்சம் மேல உங்க மாசத்துக்கு இன்கம் வருதுன்னா தான் அதெல்லாம் தேவை உங்களுக்கு. அது வரையும் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. எல்லாமே சிஸ்டம்ல எல்லாமே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லீடு உள்ள எடுத்துட்டு வரும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் வந்து ஸோ இது கார்த்திக், இன்ஃபினிட்டி கார்த்திக், ஹாப்பினஸ், இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. இன்ஃபினிட்டி கார்டு எனக்கு தெரியும் சார். தெரியும், மைண்ட் மேப் தெரியும். பண்ணுவார். நான் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ஓ எல்லாம் இவங்கெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியும். இவங்கெல்லாம் மும்பை, ரோசியா, இவங்கெல்லாம் டெட்ல பேசியிருக்காங்க. இது வந்து இவரு கோபால் அவங்க அப்பா. எங்க போனாலும் வந்து நம்மள வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. கோபால் அவங்க அப்பா இது. ஆனா கோபால் கூட ஒரு போட்டோ கூட நான் எடுக்கல போல இருக்கு. அவ்வளவுதான். இவர் வரன்னு இருக்காரு வினோத் வேலூர். இவர் வந்து நம்ம ஈவெண்ட்டுக்கு வரன்னு இருக்காரு. தமிழ் தான் இவர். இவரை மும்பைல மீட் பண்ணேன் நான். இவர் ஆக்சுவலா மும்பைல மீட் பண்ணேன். மும்பைல ஏஎன்ஹெச் ஈவெண்ட்ல இவரை மீட் பண்ணேன். அப்பையில இருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் கூப்பிட்டா வரல, இந்த வருஷம் வந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஈவெண்ட்லாம் போகணும். நம்மளோட கனெக்ஷன் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம ப்ராடக்டை ஒருத்தவங்க வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அங்கே போன கடைசி நிமிஷம் காருக்கு நான் வெயிட் பண்ணுற வரைக்கும் வந்து என் கூட வந்து மக்கள் எல்லாம் வந்து பேசினாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஈவெண்ட்லாம் போகிறேன். நானும் அந்த ஈவெண்ட் பண்ணணுன்றது அந்த ஹியூமன் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நானும் அந்த ஈவெண்ட்லாம் பண்ணணுன்ற. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே வேற யாரும் வரல. பட் இருந்தாலும் வந்து நான் கண்டெக்ஸ்ட் பண்ணுறேன். கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்கள் ஆஃபரோ அவுட்கமோ வந்து எவ்வளோ நல்லா இருந்தாலும் நம்ம வீடியோ எந்த அளவுக்கு வந்து அப்பீலிங்காக பண்ணுறோன்றதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு இருக்கிற ரிசல்ட். ஓகே, நான் உங்களுக்கு என்னோட இதை கூட காட்ட முடியும். என்னன்னா இங்கே வந்து என் கூட இதுவரையும் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 500 பேர் வந்திருக்காங்க. ஓகே, அந்த 299 நான் உங்களுக்கு இப்போ இதாக சொல்கிறேன். 299 ரூபா நான் வந்து எனக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களா? ஆனால் நான் எவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படின்னா 400 ரூபாய் கிட்ட செலவு பண்ணுவேன் அவங்க வர்றதுக்கு. இந்த ஐடியா உங்க எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அதை சொல்லுங்க. இது தெரியுமா உங்களுக்கு? ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, ஆல்ரெடி சொன்னீங்க. எனக்கே 400 ரூபான்னா நீங்க போடும்போது எவ்வளவு ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, அதனால நீங்க எல்லாம் வந்து நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டுக்கே போக மாட்டோம். நம்மளுக்கு இதுவே தேவையில்ல. என்னது, நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே தேவையில்ல. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்ப நான் ஃப்ரீயா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1000 பேர் வருவாங்க. ஓகே, அதே பட்ஜெட்டுக்கு எனக்கு 1000 பேர் வருவாங்க. எனக்கு வந்து அந்த 1000 பேர் தேவையில்லை. ஏன்னா வந்து என்னால வந்து எனக்கு வந்து காலிங் டீம் கிடையாது, ஒருத்தர் தான் இருக்காங்க. ஓகே, 1000 பேர் வந்தா நான் எத்தனை பேருக்கு கால் பண்ண முடியும்? ஓகே, இதெல்லாம் இருக்கு. நான் வந்து அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக தான் வந்து 999 பண்ணிட்டு இருந்தா நீ நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க இங்க.
999க்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 பேர்ல 40 பேர் வருவாங்க. இப்ப 150 பேர், 200 பேர் வராங்க. நம்ம பிரைஸ்ல தான் அத கண்ட்ரோல் பண்ணுவோம். எவ்வளோ பிரைஸ் வைக்கிறோமோ, அதுக்கேத்த மாரி குவாலிட்டி ஆஃப் த பீப்பிள் இருக்கும். ரூ. 1000 பே பண்ணா ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க. கரெக்ட்டா? எல்லா செஷனுக்கும் வருவாங்க. இங்க வந்து எல்லா செஷனுக்கும் எல்லாம் இதுவா எடுத்துக்கிறது கிடையாது. யாரும் வந்து $299 பே பண்றாங்க அப்படின்னா, இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க, அதாவது அந்த மோட்டிவேஷன் இருக்கிறவங்க எல்லா செஷனுக்கும் வராங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வர்றது கிடையாது. இதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கும் நடக்கும். ஓகே. ஆனா, அந்த உங்களுக்கு தெரியணும். நம்ம வந்து ரூ. 300 வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரூ. 400 இல்ல ₹600 வரைக்கும் நம்ம பே பண்ணலாம். ஓகே. பட் ஆனா ரொம்ப நல்ல மார்க்கெட்டிங், ரொம்ப நல்ல சிஸ்டம். இங்க வந்து நீங்க சிஸ்டம்க்கு எதுவுமே பே பண்ணல. ஓகே. இப்ப நீங்க டேக் மேங்கோ போணும், கிராஃபி போணும்னா அங்க ரூ. 50,000 போடணும். ஓகே. அது எதுவுமே இங்க கிடையாது. உங்களுக்கு சிஸ்டம் எல்லாமே கிடைச்சிரும். நீங்க வந்து அந்த வீடியோ பக்காவா போட்டீங்க அப்படின்னா, அந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத மாரி நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த லீட் காஸ்ட் கம்மியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வொர்க்க பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ தான் இப்ப வந்து வெப்சைட்ல ஒரு வீடியோ இருக்கணும். ஆட்ல ஒரு வீடியோ இருக்கும். இந்த வாரம் வந்து வெப்சைட் வீடியோ நம்ம பண்ணிருவோம். ஓகேங்களா? அந்த ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அத நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஒருத்தர் வந்திருந்தாரு இல்லையா? இந்த புதுசா இந்த வாரம் வந்திருந்தாரு. அவரு அருமையா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. அந்த மாரி சின்னதா வந்து நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஆ Facebookக்கு. Facebook ஆட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு சின்னதா இருக்கோ, அதாவது 15 செகண்ட். எந்த அளவுக்கு சின்னதா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து ரீச் அதிகமா இருக்கும். ரீச்னா எப்படி சொல்றது? ஒரு 1000 பேருக்கு ரீச் பண்றதுக்குன்னு ஒரு ஒரு மெட்ரிக் இருக்கு. 1000 பேரு என் Facebook வந்து என் ஆட 1000 பேருக்கு காட்டணும்னா, ரூ. 100 அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நம்ம பெரிய வீடியோக்குலாம் அவங்க வந்து ரூ. 1000க்கு ரூ. 1000 சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால நம்ம சின்ன சின்னதா தான் வீடியோ கிரியேட் பண்ணணும். சரிங்களா? 15 செகண்ட் தான் மேக்ஸிமம். 15 செகண்ட் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரீச் குடுக்கும். அந்த 15 செகண்டுக்குள்ள நீங்க என்ன சொல்லப் போறீங்க? இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ஹூக்கு, ஒரு இது சொல்லிட்டு, நம்ம லேண்டிங் பேஜ்ல ஒரு 60 செகண்ட் வீடியோ போடுவோம். அங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க, அவங்க தான் கன்வெர்ட் ஆவாங்க. நம்ம இந்த இந்த 2 நாள்ல கூட நெறைய பேர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த ஆட்ல வந்து அதாவது அவங்க ரூ. 299 பே பண்ணாலுமே, அதுக்கப்புறம் வந்து அவங்க பே பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து இதுதான் இப்டிதான் எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகுது. நெறைய பேர் வந்து நம்மள சீட்டு அப்டின்னு நெறைய பேரு நெகட்டிவா கூட சொல்லுவாங்க. ஆனா இப்டிதான் அந்த எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகுது. நான் 999க்கு பண்ணலாம். ஆனா கம்மியான பேர் தான் வருவாங்க. அதுக்கு நான் ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? அதே ஆட் எக்ஸ்பென்ஸ் தான். ரூ. 1,00,000 செலவு பண்ணா 100 பேர் தான் வருவாங்க. இங்க ரூ. 1,00,000 செலவு பண்ணோம்னா 1000 பேர் வருவாங்க. ஓகே. அந்த எக்கனாமிக்ஸ் நீங்க தான் டிசைட் பண்ணணும். எல்லாமே நான் உங்ககிட்டயே விட்டுர்றேன். நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு, நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க ஃப்ரீயா பண்ண போறீங்களா? ஆனா என்னோட சஜஷன் வந்து எல்லாம் ஃப்ரீயா தான் பண்ணணும். நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க ஃப்ரீயா தான் பண்ணணும். நீங்க ஆடுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஃப்ரீயா தான் பண்ணணும். அப்பதான் வந்து மக்கள் உள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்க ஃபீட்பேக் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. எடுத்த உடனே நம்ப வந்து அந்த வீடியோ போட்டு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னும்போது, நீங்க வந்து ஈஸியா பர்ன் அவுட் ஆயிடுவீங்க. உங்களோட ஆட் பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ரூ. 30,000 பெர் மந்த் இருந்தா தான் டெஸ்டிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம ஃப்ரீயா பண்ணும்போது ஒரு ரூ. 10,000 இருந்தாலே போதும் 100 பேர் வருவாங்க. புரியுதுங்களா? 10,000 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லீட் காஸ்ட் வந்து ரூ. 60 இல்ல ரூ. 70 இருக்கும். ஸோ 100 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால இதுதான் வந்து எக்கனாமிக்ஸ். ஓகே. புரிஞ்சுதா? நம்ப வந்து ரூ. 10,000 ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 100 பேர் வருவாங்க. ஓகே. இந்த செஷன். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் வொர்க்ஸ். நம்ப வீடியோ ரொம்ப அப்பீலிங்கா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்போ அந்த வீக் 4ல என்னோட பெஸ்ட் வீடியோ ஆட்ஸ் எல்லாம் நான் கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் செஷன்ல எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, எல்லாரும் 5 பேர் வந்திருக்காங்க இல்லையா? 5 பேர் வந்து நம்ம பிரீமியம்க்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்து இந்த சிஸ்டம், அதாவது ஆப்பு, அந்த சிஸ்டம்ஸ்க்காக வராங்க. இந்த லைஃப் டைம் அக்சஸ் வேணும். அதாவது நீங்க என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அ அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் மாரி ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. இல்ல ஒன் டே புரோகிராம் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. ஒரு ₹1000க்கு. எல்லாருமே கிட்டத்தட்ட 30 பேர் ரெடியா இருக்காங்க. நான் ஆஃபரே அனுப்பல. உங்களுக்கெல்லாம் லைஃப் டைம் அக்சஸ் ஆல்ரெடி குடுத்துட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த லிங்க் வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் இருந்தது. 3 வாரம் இருந்தது. அது என்ன பண்ணணும்னா, அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, அத வந்து நம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, நீங்க ₹1000 பே பண்ணுங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் இன்ட்ரஸ்டட் நம்மள புடிச்சவங்க மட்டும் தான் அந்த ₹1000 பே பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் குடுக்கலாம். மத்தவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடலாம். நம்ப மார்க்கெட்டிங்ன்றது நம்ம மத்தவங்க எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணணும். நம்மள புடிக்காதவங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் நம்ம கம்யூனிட்டில இருந்து ரிஜெக்ட் பண்ணணும்.
அப்பதான் வந்து நம்ம வந்து நம்ம சொல்றது அவங்க கேட்பாங்க, ப்ளஸ் அவங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹேவ் டு கிரியேட் த வீடியோ. மார்க்கெட்டிங் அந்த மெசேஜை வந்து நான் ஐடியல் கஸ்டமரை ரிஜெக்ட் பண்ணணும் நம்ம. அப்படிதான் நம்ம வந்து அந்த வீடியோவை பண்ணணும். ஓகே, இப்போ அந்த வீடியோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து வெப்சைட் வீடியோ, ஆட் வீடியோ கிடையாது, வெப்சைட் வீடியோ. ஓகே, வெப்சைட் வீடியோ நீங்கள் சகாயராஜும் நீங்கள் சிவாவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள், ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடியா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது பயம் இந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்றதால நான் வந்து இங்க இருக்கிறது வந்து என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலா வந்து இங்க இப்போ 2025ல என்ன நடந்துட்டு இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, நான் தமிழுக்கு வந்தது ரீசனே காரணம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து லீட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க, காம்படிஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால ஒரு 999க்கு 3000 rupees வரையும் பே பண்ற மாதிரி ஆகுது. புரியுதுங்களா? ஒருத்தவங்க 999 பே பண்றதுக்கு நான் 3000 rupees வொர்ஸ்ட் கேஸ்ல சொல்றேன். வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோல நான் 3000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் 1,00,000 ரூபாய்க்கு 30 பேர் தான் உள்ள வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது. தமிழ்ல வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து 10 டைம்ஸ் காஸ்ட்லியா இருக்கும். தமிழ்ல வந்து 10 டைம்ஸ் சீப்பரா இருக்கும் ஆட் காஸ்ட். அதனால எல்லாருமே நம்ம தமிழ்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணி பேசினா மிக்ஸ் பண்ணி பேசலாம். நீங்க இங்கிலீஷ் பேசலாம். நீங்க இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் தானே பேச போறீங்க சிவா? ஓகே, ஸோ நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி பேசுங்க. பட் ஆனா வந்து லேண்டிங் பேஜ் வீடியோல நீங்க பேசுங்க. 60 செகண்ட்ல வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க உங்க ஆஃபர் அண்ட் அவுட்கம் பத்தி. பட் ஆனா வந்து இதுல வந்து ஆட்ல வந்து நீங்க தமிழ்ல பேசுங்க, ஃபுல்லா தமிழ்ல பேசுங்க, எல்லாமே தமிழ்ல இருக்கட்டும். அப்பதான் தமிழ் ஆடியன்ஸ் வருவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் டார்கெட் பண்ணுவோம். வெளியில டார்கெட் பண்ணா எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. ஏன்னா வந்து இங்கிலீஷ் மட்டுமே புரிஞ்சவங்களுக்கு கூட உங்க ஆட் போகும். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மட்டும் தமிழில் மட்டும் பேசுங்க. நீங்க வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, கரெக்ட்டுங்களா சிவா? அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்க போறீங்க. அப்ப நீங்க தமிழ்ல தானே நல்லா பேசணும். புரியுது. ஆனா கொஞ்சம் இங்கிலீஷும் உள்ள கொண்டு வாங்க. ஓகே, அந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் எஃபெக்டிவா இருக்கு, அதுல வந்து டிரான்சிஷன்லாம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான்லாம் அந்த மாதிரி எதுவும் போட்டது கிடையாது. ஒரு சிம்பிள் வீடியோ, என்னோட வீடியோ வந்து நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஓகே, இந்த ஈவெண்ட்ல கூட நீங்க ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்க, ஸ்லோவா பேசினா ஒர்க் ஆகாது ஃபேஸ்புக்ல அப்படின்னாங்க. அதை வந்து நம்ம வந்து டெக்னிக்காலிட்டி வச்சு ஏதாவது டிரான்சிஷன் அந்த மாதிரி போட்டு ஆட் போடலாம். ஆனால் வந்து 3 ஃபார்மெட்டில் வரணும். ஆட் வந்து இந்த ஹொரிசாண்டல் ஃபார்மெட்டு, வெர்டிக்கல் ஃபார்மெட்டு, அப்புறம் ஸ்கொயர் ஃபார்மெட், 3 ஃபார்மெட்டில் போகணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க உங்க ரூம்லயே நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வராது. இந்த மாதிரி ஈவெண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணாதான் பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். அது நான் என்னோட ஈவெண்ட்ல நான் பண்ண வீடியோ எல்லாத்தையும் நான் வந்து கன்சாலிடேட் பண்ணணும். ஓகே, எல்லாமே இருக்கு என்கிட்ட, கன்சாலிடேட் பண்ணி நான் வந்து அது ஒரு ப்ராடக்டா கிரியேட் பண்ண போறேன். ஓகே, எல்லாமே ப்ரீமியம் சிஸ்டம், எல்லாருக்கும் அந்த சிஸ்டம் தான் தேவைப்படுது. ஓகே, யாருக்கும் வந்து இந்த மாதிரி ஓகே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னா யாரும் இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஏன்னா அவங்க சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு தானே வந்தாங்க. அதுதான் என்னோட ஆஃபரே. இது உங்க வீடியோ நல்லா இருந்தால் தான் சார் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, இல்லை நீங்கள் இப்போ எனக்கு லைஃப் டைம் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, அது போதும் எங்களுக்கு அப்படின்றாங்க. அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க கத்துட்டு போயிடுவாங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஃபியூச்சர்ல வருவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டா செல் பண்றதுக்கு ஒரு 1000 ரூபீஸ் ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். இப்போ நான் எவ்வளவு வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து எவ்வளோ 5000 பெர் மந்த்னா 5000 பெர் டே ஆகுது அப்படின்னா எவ்வளோ 10 டேஸ்க்கு 1.5 lakhs நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆட்ஸ்ல ஒரு மாசத்துக்கு. எனக்கு 1.3 lakhs 1.1ல இருந்து 1.2 lakhs வந்து இந்த 299லேயே வந்துடும். அப்ப மீதி 30,000 எனக்கு லாஸ் தானே. அதுக்கு தான் இந்த 1000 ரூபீஸ் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த 1000 ரூபீஸ் ப்ராடக்ட் நம்மள இன்ட்ரெஸ்டடா இருக்கிற இதுவா L2 ப்ராடக்ட் சொல்றீங்க. L2 ப்ராடக்ட் சொல்றீங்க. L2 கிடையாது, L2 கிடையாது, L1ன்றது இது. இப்போ நம்ம மீட் பண்றோம் இல்லையா, இதுதான் அது L1. L1. அந்த ப்ராடக்ட் தான் L2 இல்லையா? ப்ராடக்ட்ன்றது லைஃப் டைம் அக்சஸ் இல்ல 1000 ரூபீஸ்க்கு ஏதாவது அவங்க கிட்ட கொடுக்கணும் நம்ம. ஓகே, அது வந்து L2ன்னு சொல்ல மாட்டோம். L2 கிடையாது. நான் L1 L2க்கே வரல.
ஓகே. L1, L2ன்றது உங்களோட ப்ரோகிராம் நல்லா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம். L1, L2 வந்து நீங்க வந்து நம்ம அந்த ஆட் காஸ்ட்ட ரிட்டர்ன் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு சொல்றேன். அதுக்காக இப்போ அ அதுக்காக ஒரு ₹1000க்கு ஏதாவது கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். என்னோடது லைஃப் டைம் அக்சஸ் ரொம்ப வேல்யூபிள். ஆமா. அவங்களுக்கு வந்து எப்ப வேணா அவங்க பார்த்து பண்ணிக்கலாம். அத நான் ஃப்ரீயா உங்களுக்கு உங்க பேட்ச்ல உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா எல்லாருக்கும் ஃப்ரீயாவே குடுத்துட்டேன். யார் யாரெல்லாம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்களோ, அவங்களுக்கு ஃப்ரீயா குடுத்துட்டேன். செகண்ட் பேட்ச்ல வந்து ஓகே. அது ஃப்ரீயா குடுத்தோம் அப்டின்னா, அதோட வேல்யூ போயிடுது. ம். அதனால ₹1000 ஆக்கிட்டேன். அது எப்படியும் ஒரு 10 பேர், 20 பேர் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுல நம்போ இந்த ஆட் காஸ்ட் வந்துரும். ஆட் காஸ்ட்ட வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, நம்ப அட்வர்டைஸ்மென்ட் ஃப்ரீ. நம்ப ஆர்கானிக்கா ஒண்ணு கூட போட தேவையில்ல. அதாவது என்ன பத்தி Facebook வந்து காட்டிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் என்ன பண்ணணும், ஒரு மாசத்துக்கு 1 வாட்டியோ, 2 வாட்டியோ போய் அந்த செஷன் மட்டும் எடுக்கணும். ஸோ, இதுதான் வந்து நெறைய பேர் ஆர்கானிக்கா பண்றாங்க. அவங்களுக்கும் அந்த ரீச் கிடைக்கும். இத நம்ம கரெக்ட்டா பண்ண கத்துக்கிட்டோம்னா, நம்ப தமிழ்நாட்டுல நம்ம ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுவோம். எங்க பண்ணாலும் நம்ம ஃபேமஸ் ஆகும். ஸோ, அதுக்காக அந்த ₹1000 ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணுங்க. இப்ப அந்த இது ஆர்கானிக்கா பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க? நம்ம பண்றதோட டிஃபரெண்டா? அவங்க வந்து டெய்லி ஒரு வீடியோ போடணும். ஓ! டெய்லி கிரியேட்டிவா ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டே இருக்கணும். எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. இங்க என்னன்னா, நம்ம புஷ் பண்றோம். நம்ம வந்து அந்த வீடியோவ பே பண்ணி புஷ் பண்றோம். ஓகே. அதுல நம்மளுக்கு ரிட்டர்னும் வந்துருது. ஓகே. 1,00,000 ஸ்பெண்ட் பண்றோம் அப்டின்னா, 1,00,000 நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துருது. அதுல நம்ம வந்து வர்ற மக்களுக்கு சர்வீஸ் குடுத்து, யாரு நம்மளுக்கு புடிச்சிருக்கோ இப்ப நீங்க என்ன புடிச்சதால தான் நீங்க வந்தீங்க, பே பண்ணீங்க. ஓகே. நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்க லைஃப்ல நான் சால்வ் பண்ணுவேன்னு நம்புனீங்க. அதனால தான் நீங்க வந்தீங்க. அதே மாரி மக்கள் கண்டிப்பா நம்புவாங்க. அதாவது கன்வர்ஷன் ரேஷியோன்றது 100ல 10 பேர் கண்டிப்பா நம்ம நல்லா பண்ணோம் அப்டின்னா, 100ல 10 பேர் கண்டிப்பா நம்புவாங்க. ஓகே. அந்த 100ல 10 பேர் கண்டிப்பா வருவாங்க. நீங்க ஃப்ரீல பண்றீங்களோ, இல்ல இதுல பண்றீங்களோ, அது வந்து உங்களோட இஷ்டம். ஆனா 100ல 10 பேர் கண்டிப்பா பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா இந்த ஆட் காஸ்ட் மட்டும் நீங்க இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் பேக் நீங்க சீக்கிரம் நிறுத்திருவீங்க. ஓகே. அந்த ஆட் காஸ்ட் இது பண்றதுக்கு அந்த ₹1000 ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு லைஃப் டைம் அக்சஸ் தான் ஈஸி. நான் வந்து சொல்றேனே, மக்கள் எல்லாருக்கும் வந்து ஐ வாண்ட் ரெக்கார்டிங்ஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டிங் தான் கேட்பாங்க. ரெக்கார்டிங்க்கு ஒரு 499 இல்ல 599 நீங்க இது பண்ணி நீங்க வந்து செல் பண்ணலாம். ஓகே. என்னோட சிஸ்டம்லயே வந்து தேங்க் யூ பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 599 பே பண்ண சொல்லுவேன். உங்களுக்கு காட்டுறேனே, நெறைய பேர் வந்து பே பண்றாங்க. அ நெறைய பேர் வந்து நான் காட்டுறேன். அந்த தேங்க் யூ பேஜ்லயே வந்து அந்த ரூ. 599 பே பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு அப்பயே வந்து ரிட்டர்ன் வந்துரும் அந்த காசு. ஓகே. ஸோ, நேத்து வந்து கிட்டத்தட்ட சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் என்னோட நீஷ்க்கு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் வராங்க மக்கள். மத்த நாள்லலாம் எல்லாம் பிஸியா இருக்காங்க இல்லையா? வொர்க்ல. அதனால நேத்து பார்த்தீங்கன்னா, 13 பேர் வந்திருக்காங்க. ஆ ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பார்த்தீங்களா 623 623ன்னா அந்த லைஃப் டைம் அக்சஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. இங்க ஒரு 623 லைஃப் டைம் அக்சஸ். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடிஷனல் இன்கம் மாதிரி வரும். இதுல நம்ம எதுவும் வொர்க் பண்ண தேவையில்ல. பட் ஆனா ஒரு அடிஷனல் இன்கம் மாரி வரும். இத தான் நான் உங்கள கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இத கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஈஸியா வந்து ஆட்ல பிரேக் ஈவன் ஆயிடுவீங்க. ஓகே. இதெல்லாம் நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து அந்த ₹1000 ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணுங்க. ஓகே. ₹1000ன்னு சொல்ல அதாவது அவங்களுக்கு ₹1000க்கு குடுக்கறதுக்கு ஏதாவது ஆ நீங்க அத வெபினார்ல செல் பண்ணலாம். இல்ல வெபினார்ல வந்து அவங்களுக்கு குடுக்கலாம். உங்களோட என்டயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புக்கா இருக்கலாம். ஏதாவது ஒரு புக் எழுதிட்டு அது பிடிஎஃப்பா குடுக்கலாம். ஏதாவது நீங்க யோசிங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த ஆட் காஸ்ட்ட நம்ப ரிட்டர்ன் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வீடியோக்கு போலாமா? ஸோ உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே. அந்த 300 வந்து நெறைய பேர் என்ன என்ட்ட கேட்கறாங்கன்னா, சார் உங்களுக்கு 300க்கு ரூ. 400 செலவு பண்றீங்க. நீங்க ஏன் ரூ. 500 சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட்டா? நான் ரூ. ம். 500 சார்ஜ் பண்ணா எனக்கு வந்து அதிலயே ப்ராஃபிட் வரும்ல. ரூ. ம். 500 நான் சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா, 160 பேர் வரமாட்டாங்க. 100 பேர் கம்மியாயிடும். வருவாங்க. ரூ. 500க்கு நான் ரூ. 700 சார்ஜ் பண்ற மாரி ஆயிடும். ரூ. 700 நான் ஸ்பெண்ட் பண்ற மாரி ஆயிடும். புரியுதா? எப்பயுமே வந்து ஐடியலே வந்து கிட்டத்தட்ட வந்து என் லெவலுக்கு யாருமே அந்த நான் பார்த்த அந்த ஈவென்ட்ல பிரேக் ஈவன் அட் த ஃப்ரண்ட்ன்னு சொல்லுவாங்க. அது யாருமே அச்சீவ் பண்ணல. எல்லாருமே டபுள் ஆர் ட்ரிபிள் தான் செலவு பண்றாங்க. ம். நீங்க ம். எக்கோ சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு
வீடியோ பக்காவா பண்ணீங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய்க்காவது கிடைக்கும். இல்லைன்னா 700 800 900 பே பண்ணுவீங்க. ஃப்ரீ லீடுக்கே கிட்டத்தட்ட 400 ரூபாய் பே பண்றவங்கலாம் எனக்கு தெரியும். ஃப்ரீ லீடு கிட்டத்தட்ட 500 ரூபாய் பே பண்றவங்கலாம் எனக்கு தெரியும். நம்ம பெய்டு லீடே வந்து 300 400 ரூபா தான் பே பண்றோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இமேஜ் ஆட் ஒர்க்கே ஆகிறது இல்லையா? ஏன்னா வந்து நேற்று நிறைய பேர் வந்து கோபால் சொன்னாரு, எல்லாரும் சொன்னது அதுதான். இமேஜ் ஆட்ல உங்களுக்கு பே பண்ணி வர்றவங்க வந்தாலுமே அவங்க வந்து வேற எதுவுமே வாங்குறது கிடையாது. ஓகே, அவங்க வந்து வேற எதுவுமே வந்து உங்க கையில எந்த சர்வீஸோ இல்ல உங்க செஷனுக்கு வர்றது கிடையாது. எதுவுமே எல்லாமே வீடியோ ஆட்ல இருந்து யார் வராங்களோ அவங்க மட்டும் தான் பே பண்றாங்க. நீங்க எல்லாம் யார் எது மூலியமா வந்தீங்க? நீங்க என்ன இமேஜ் பார்த்து வீடியோ தான். வீடியோ பார்த்தோம். வீடியோ பாரதி, நீங்க எதை பார்த்து வந்தீங்க? வீடியோ பார்த்து வந்தீங்களா இல்ல வீடியோ தான் பாருங்க. ஓகே, ஸோ அதுதான் அதை வந்து ஷார்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஏதாவது டவுட்ஸ்? நீங்க சார் சொன்னீங்க. இப்ப நான் வந்து சொல்லுங்க சார். சார் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இது வாங்கிட்டேன். டொமைன் எல்லாம் 5 வருஷத்துக்கு வாங்கி அதை வந்து ASWல தான் போட்டேன். இப்ப நீங்க வந்து ஹெல்த் இதுக்கு நீங்க அது பண்ணா வேணாம் இது பண்ணுங்கன்னா இப்ப மறுபடியும் டொமைன் வாங்கி மறுபடியும் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ASW மறுபடியும் இன்னொரு டொமைன்ல போட்டாங்க. அது போட்டு அதை மறுபடியும் இந்த இதுக்கு மாத்தணும். சார் டெக்னிக்கல்லாம் நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சர்வீஸ் ஒரு 5000க்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சரிங்களா? டெக்னிக்கல்லாம் வச்சு ஃபைட் பண்ணாதீங்க சார். நீங்க அந்த ஆட் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மற்றது எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. நீங்க ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரையும் உங்களுக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற டூல்ஸ்லாம் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு மக்கள் வரப்போறாங்கன்னு தெரியாதே. இப்பதானே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு உள்ள வருவாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இந்த LMS சிஸ்டம் AWS இது மட்டும் போதும். மற்றதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க, இல்ல பாஸ் பண்ணி வச்சிருங்க. நம்ம மீட் பண்ற வரைக்கும் ஜூன் 9ஆம் தேதி மீட் பண்ற வரைக்கும் வேற எந்த டூல்ஸ் எந்த சிஸ்டம் எதுவுமே வாங்காதீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஒரு 5000 ரூபாய் மட்டும் சேவ் பண்ணி வைங்க. உங்களால முடியலன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். அப்படிலாம் நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, இங்க இருக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒருத்தர் வந்திருக்காரு பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அவரே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாரு, அவரே இது பண்றேன் அப்படின்றாரு. சரி, நான் அவரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே அடுத்த வாரம் வருவார் அவரு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவரை. சர்வேயரா இருக்காரு சேலத்துல. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு வந்து அதெல்லாம் தேவை கிடையாது. ஓகே, ரொம்ப செலவு பண்ணாதீங்க டூல்ஸ்ல. எதுவுமே தேவை கிடையாது. மக்கள் உள்ள வர்ற வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு இது இந்த மாதிரி 200 பேர் 1000 பேர்னு வர்றப்போ உங்களுக்கு அந்த சிஸ்டம்ஸ்லாம் தேவைப்படும். அப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக எதுன்னு சொல்றேன், எது வாங்கணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இவங்க ஸ்கிரிப்ட் இப்போ வீடியோ ஸ்கிரிப்ட் மட்டும் பத்தி பார்ப்போம். ஓகே, டைம் அதிகமாயிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்கிரிப்ட் மட்டும் பத்தி பார்ப்போம். சிவா, நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்களா? அந்த வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணல ஜி. ஆனா ஸ்கிரிப்ட் ஓகே, நான் எழுதியிருக்கிறது அப்படியே பேசவா? ப்ராக்டிஸ் பண்ணல. பட் பேசிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது இந்த செஷன். ஓகே, நீங்க நல்லா பேசணும். ஓகே, உங்க ஐடியல் கஸ்டமர் முன்னாடி இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, யாருது? உங்கள் தானே? நான் என்னோடது நீங்க பாருங்க. தமிழ் செல்வம். இல்ல சார், அவர் பண்ணட்டும் அவர் மாத்திட்டாரு. சார் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் சார். யாருது? பாரதி. நீங்க பண்ண போறீங்களா? ஆமா சார், ஸ்கிரிப்ட் எல்லாம் தயார் பண்ணிட்டேன் சார். நீங்க பார்த்துட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஆஃபர் அவுட்கம் நம்ம முடிச்சிட்டோம் சார் உங்களுது. ஓகே, லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ் நான் போட்டோம் போன வாட்டி. ஆமா. ஓகே, யூசிங் செல் எனர்ஜி தெரப்பி. ஓகே, இதுக்கு வந்து வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சார். டைட்டில் அதாவது 5 லைன்ஸ்ல வேணுமா 10 லைன்ஸ்ல வேணுமான்னு 2 இது எடுத்து வச்சிருக்கேன். ஷார்ட்டாவும் எடுத்து வச்சிருக்கேன், பெருசாவும் எடுத்து வச்சிருக்கேன். சார் இது வேலை செய்யாது சார். நீங்க வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க. நான் உங்களை ரெக்கார்ட் சொல்லியிருந்தேன். சாட் ஜிபிடில இருக்கிறதுலாம் வேலை செய்யாது சார். நீங்க அந்த ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்க அந்த ஐடியா கஸ்டமர் ஓபன் பண்ணிட்டு அந்த டாப் 3 ப்ராப்ளம் என்னவோ அதை முதல்ல பேசுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட செல் எனர்ஜி தெரப்பி மூலியமா அந்த ப்ராப்ளம்ல இருந்து உங்களுக்கு 48 நாள்ல விடுதலை கிடைக்க போகுது. ஓகே, கீழே இருக்க லிங்க் மூலியமா அதுதான் வேலை செய்யும். சாட் ஜிபிடிக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது. சாட் ஜிபிடியோட என்ன உங்களுக்கு பத்தி என்ன எனக்கு தெரியும் உங்களை பத்தி. இது எதுவுமே வேலை செய்யாது சார். அந்த ஐடியல் கஸ்டமருக்கு போங்க.
டாப் 3 என்னன்னு பாருங்க. அந்த 3 ப்ராப்ளமும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் நான் கொடுத்த ஸ்கிரிப்ட்ல உள்ள போடுங்க. இது 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 ஒர்க் ஆகாது சார். இது ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே. நீங்க உங்க ஓகே. நான் மத்தவங்களுக்கு போயிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன். ஓகேங்களா? சிவா நீங்க சொல்லுங்க. ஜி நான் என்னோட இது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஐ மீன் வீடியோ ஸ்கிரிப்ட் பாத்தீங்களா? ஓகேவா? இல்ல நான் மத்த எல்லாருக்கும் ரிவ்யூ பண்ணிட்டீங்களா வீடியோ ஸ்கிரிப்ட்? இல்ல இல்ல பண்ணல. இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் வரேன். வரீங்க. ஓகே ஓகே. சரி நான் பேசுறேன். ம். நான் இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்கேன், தமிழ்ல ரெடி பண்ணல. நீங்க இங்கிலீஷ்லயே பண்ணுங்க. பட் ஆனா உங்க உங்க ஐடியல் கஸ்டமர் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அதை அதனால மாத்தணும். வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி பெட்டரா பண்றேன்னு சொல்றேன். ஓகே ஃபில் பண்ணிடுறேன். நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கும்போது நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே. Are you a Tamil entrepreneur? Are you struggling to expand your business due to lack of English? Are you scared of learning grammar? What if I tell you you can learn English naturally using the power of your subconscious mind? Hey, I'm Shiva, the founder of CCM Method. If you want to know more about this, click the first step, click below and take the first step to become fluent in English. யா வெரி வெல் டன் சிவா. இது ஏன் நீங்க அப்படியே தமிழ்ல பேசக்கூடாது? என்ன பண்ணல ஜிட்ட பண்ணி சொல்றேன். அப்படியே பேசவா? பேசவா? நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ஒரு இதுவே ஒரு ட்ரையல் செஷன் தான். ஓகே நான் பண்றேன். நான் இங்கிலீஷ்ல என்னோட ஃபீட்பேக் என்ன, இங்கிலீஷ் இது பண்ணும்போது நீங்க ஸ்க்ரீன் சென்டர்ல இருக்கணும். நீங்க உங்க கண் வந்து கேமராவை ஸ்ட்ரைட்டா பார்க்கணும். ஓகே. இருக்கணும். மேக்ஸிமம் கேமரா நம்ம வந்து இதே மாதிரி இருக்கணும். ஓகே. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். இதே மாதிரி நம்ம சென்டர்ல இப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஐயோ தமிழ் என்டர்பிரனர் அப்படின்னும் போது ஓகே உங்களோட ஸ்கில்ஸ் எனக்கு தெரியுது. அந்த வீடியோல வந்து நீங்க யூ ஆர் ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ் எனக்கு தெரியுது. அது பட் ஆனா நம்மளோட ஐடியல் கஸ்டமருக்கு அது போகாம போகக்கூடாது. அதுவும் நம்ம வீடியோல சொல்லணும். பட் ஆனா எனக்கு தமிழும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். புரியுதுங்களா? அதனால நம்ம தமிழ்ல ஆரம்பிக்கலாம். நடுவுல இங்கிலீஷ்ல போயிட்டு டேக் ஆக்ஷன் நவ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தமிழ்ல சொல்லலாம். ஓகே. புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஓகே. தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபீட்பேக் மட்டும் எடுத்துக்கோங்க. தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை அத்தாரிட்டியை காட்டுறதுக்கு ஹாய் ஐ எம் சிவா, ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இது பண்ணுவோம். இங்கிலீஷ்ல அதை சொல்லுவோம். அட் த எண்ட் வந்து டேக் ஆக்ஷன் மட்டும் தமிழ்ல சொல்லுவோம் மறுபடியும். ஸோ இப்படி சொன்னா மட்டுமே உங்க ஐடியல் கஸ்டமர் கனெக்ட் ஆவாங்க. ஓகே. யா. நீங்க ஒரு தமிழ் ஆண்டர்பிரனரா? இல்ல தமிழ் பிசினஸ்மேன் சொல்லவா? தமிழ் ஆண்டர்பிரனர் சொல்லவா? தமிழ் பிசினஸ்மேன் சொல்லுங்க. ஆண்டர்பிரனரா கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. தமிழ் பிசினஸ்மேன் சொல்லிடலாம். கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு டூல் இருக்கு. இந்த மாதிரி இது நான் இப்பயே சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். எது வந்து பெட்டர் வேர்டு நம்ம ஆடுக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் மைண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச வேர்டை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது சிவா. யூஸ்வலா இந்த மாதிரி இங்கிலீஷ் கோச்சஸ், இங்கிலீஷ் பீப்புள்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன். என்ன பண்ணுங்க, கூகுள் ட்ரெண்ட்ஸ் போங்க. இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, கூகுள்ல இருந்து டேட்டா எடுத்து கூகுளோட டூல் தான் என்டர்பிரனர்ஷிப். ஓகே, என்டர்பிரனர். ஓகே, இன்னொரு வேர்டு நம்ம என்ன இருக்கு, பிசினஸ்மேன். எது வந்து மக்கள் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, என்டர்பிரனர்ஷிப்பா பிசினஸ்மேனா? என்டர்பிரனர் தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அந்த வேர்டு கரெக்டா போடணும். ஓகே, என்டர்பிரனர் அண்ட் பிசினஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, இப்போ கிளியரா பாருங்க, எது வின்னர்? பிசினஸ். பிசினஸ் மட்டும் தான் நம்ம போடணும். கரெக்டா அந்த 2 வேர்டு இதுல போடுங்க. இங்க பாருங்க, இந்தியான்னு சூஸ் பண்ணுங்க. இந்தியால வந்து யார் என்ன வேர்டு அதிகமா யூஸ் பண்றாங்களோ அதை தான் நம்ம ஆட்ல யூஸ் பண்ணணும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து எதை நம்ம யூஸ் பண்றாங்களோ அதை தான் நம்ம ஆட்ல யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க ஒரு தமிழ் பிசினஸ் மேனா? நீங்க ஒரு தமிழ் பிசினஸ் மேனா? இங்கிலீஷ் தெரியாதனால உங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றீங்களா?
உங்களுக்கு கிராமர் கத்துக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கா? ஸோ இங்கிலீஷை நேச்சுரலா உங்களோட ஆழ்மனதின் சக்தியை கொண்டு கத்துக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹாய், ஐம் சிவா, த ஃபவுண்டர் ஆஃப் CCM மெத்தட். ஸோ இதை பத்தி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இதை பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. கடைசி வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ நீங்க வந்து ஐ ஐ கான்டாக்ட் மிஸ் பண்றீங்க. டெலிப்ராம்ப்டர் யூஸ் பண்ணி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. இதை நான் வந்து ஓகே. இவெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். பட் ஆனா இந்த ரெண்டுமே இந்த ரெக்கார்டிங் போயிட்டு ஃபர்ஸ்ட் இதுவும் இதையும் பாருங்க. ஓகே. இப்போ நீங்க பிரசன்ட் பண்ணும்போது நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணீங்க உங்களுக்கு தெரியாது. ரெக்கார்டிங் பார்க்கும்போது அது தெரியும் உங்களுக்கு. ஆமா. ஓகேங்களா? அதை வச்சு நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. நடுவுல வந்து ஐ ஆம் சிவா, ஃபவுண்டர் ஆஃப் CCM மெத்தட், தட் இஸ் குட். அந்த கிளிக் டேக் த ஃபர்ஸ்ட் அதுல சொதப்பிட்டேன். வந்து தெளிவா சொல்லிட்டு முடிச்சிருங்க. அது ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் சொல்ல முடியுமா நீங்க எப்படி சொல்லலாம்னு? உங்களோட பிக்கஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டு அந்த ஐடியல் கஸ்டமர்ல பாருங்க. என்ன பிக்கஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதிருப்பீங்க. ஓகே. ஓகே. இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்க பிசினஸை முன்னுக்கு கொண்டு போறதுக்கு முதலடியை ஆனா எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஓகே. முதலடி எடுத்து வைங்க. ஓகே. முதலடியை எடுத்து வைங்க. அப்பதான் அவங்க அந்த கிளிக்கே பண்ணுவாங்க. பட் நீங்க பெட்டரா சூப்பரா பண்ணிருக்கீங்க. இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஈஸியா வருது. பிகாஸ் யூ ஆர் டூயிங் இட் வெல் இன் இங்கிலீஷ். தமிழ்ல கொஞ்சம் உங்களுக்கு தமிழ்ல கொஞ்சம் தமிழ் சொல்ல நீங்க சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அன்மியூட் மியூட்ல இருக்கு. அவர் சிவா சார் நல்லா பண்ணியிருக்காரு. இப்ப ஆன் தி ஸ்பாட்ல பண்ணதுனால மேபி தமிழ் அவருக்கு இதா இருக்கும் போது எழுதி பண்ணியிருந்தாருன்னா நான் பெட்டரா பண்ணிருப்பேன். ம். அது இல்லாம கொஞ்சம் பாஸ் இருந்துச்சு நிறைய இதுல. ஒரு அடுத்தடுத்து யோசிச்சு சொல்லியிருக்காரு. யோசிக்கிறேன் நான். அதான் அது வந்து பை ப்ராக்டிஸ்ல வந்துடும் சார். நல்லாவே பண்றீங்க. ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க எழுதிட்டீங்கன்னா கரெக்டா தான் சொல்ல போறீங்க. நல்லா பண்ணியிருக்காங்க சார். தேங்க்யூ சார். டெலிப்ராம்ப்டர்னு ஒரு ஆப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஆமா தெரியும் ஜி. ஓகே. அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெலிப்ராம்ப்டர்ல உங்க ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு அதை கேமராக்கு முன்னாடி எடுத்துன்னு போய் வச்சிடணும். ஓகே. ஆனா அப்ப கூடமே நீங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப முக்கியம். எப்படி ஆமா. என்ன பேசுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி இருக்கும் அன்னைக்கு நம்ம சரியா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஏதாவது இஃப் யூ ஃபீலிங் டவுன் ஏதாவது நடக்கலன்னா அன்னைக்கு வீடியோ ஸ்கிரிப்ட் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. உண்மையாவே நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா அன்னைக்கு வீடியோ ஸ்கிரிப்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. இது சீரியஸா தான் சொல்றேன். அது நம்ம சீரியஸ் எனக்கு புரியுது. ஐ கேன் ரிலேட் இட். லைக் as a life coach I can relate it very much. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை நம்ம பணம் கொடுத்து வி ஆர் கோயிங் டு புஷ். ஸோ மக்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதுவும் நம்ம ஈவெண்ட்ல வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவோம். ஓகே. உங்களை மோட்டிவேட் பண்ணுவோம். கிளாப் தட்டு உங்களுக்கு நீங்க இது பண்ண உடனே 2 பேர் கிளாப் தட்டினாங்கன்னா அடுத்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு செமையா வரும். அடுத்த வாட்டி வந்து நீங்க அதை நார்மலா பேசிடுவீங்க. எப்பயுமே வந்து நம்ம நார்மலா வாழ்க்கையில பேசுற ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் பண்ணாதான் அது வேலை செய்யுது. புரியுது. இந்த 2 இதுவும் போய் இந்த ரெக்கார்டிங்ல வந்து நீங்க முன்னாடி பண்றேன். இதுவும் பாருங்க. பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வீடியோ ஒரு 2-3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். இதுல அனுப்பிடுங்க. குரூப்ல அனுப்பிடுங்க. ஓகே. அங்கேயும் நம்ம ஃபீட்பேக் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாரதி சார் இப்ப புரிஞ்சுதா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் பண்ணணும். சின்னதா இதே மாதிரி 3 ப்ராப்ளம் என்ன, நம்ம மெத்தட் என்ன, என்ன எதுக்கு ஆக்ஷன் அவங்க எடுக்கணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கே 30லேருந்து 60 செகண்ட் ஆயிடும். இதுவே போதுமானது. ஓகே. ஸோ யுவராஜ் வந்திருக்காரு. யுவராஜ் வந்து ஹலோ சார். கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பட் பரவாயில்ல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார் இங்க நம்ம வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். நோ இஷ்யூஸ். தமிழ் செல்வன் நீங்க பிரசன்ட் பண்ணுங்க சார். வணக்கம் சார். பாரதி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா சிவாக்கு? புரிஞ்சுதானே அவர் பேசுனது? இல்ல அவர் மியூட் பண்ணிடுறாரு அடிக்கடி. தமிழ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ம். தமிழ்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப இங்கிலீஷ்லயே இது பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தமிழ் சேர்த்தோம்னா தமிழ் ஆடியோ மாதிரி இருக்கு. ஓகே. அவரும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால தமிழ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்க ஐடியல். ஓகே. ஷூர். ஓகே. இது தெரியல அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல ஒரு ஆட் போட்டீங்கன்னா எவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அதனால தான் வந்து நிறைய பேர்கிட்ட ஃபீட்பேக் எடுங்க. சரிங்களா? உங்க ஐடியல் கஸ்டமர்கிட்டே ஃபீட்பேக் எடுங்க. யார் உங்க ஐடியல் கஸ்டமர்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க வருவீங்களா? பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணலாம். முதல் வீடியோ நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சிருவீங்க. ஓகே. நம்மளே வந்து வீடியோ பண்ண 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 அது இம்ப்ரூவ் ஆயிட்டே வரும். ஓகே. அது சப்கான்ஷியஸா நம்ம இம்ப்ரூவ் ஆயிடும். நீங்க பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்றீங்க. அதுவும் நான் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைச்சேன். சப்கான்ஷியஸ்ன்றது எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல தெரியும். நீங்க ஆழ்மனதுன்னு சொல்லாதீங்க.
ஓகே. ஃப்ரீக்வெண்ட்டா நம்ம தமிழ்ல நம்ம அந்த வேர்ட யூஸ் பண்றோம். இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணோம்னா சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லலாம். ஓகே. அதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலா வந்துரும். ஓகேங்களா? பட் ஆனா இட்ஸ் அ குட் ட்ரை. இப்பயே வந்து இன்னைக்கே வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருங்க. ஓகே. பண்ணிடுறேன். டெலிபிராம்ப்டர் வச்சோ ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்றேன். போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே. Thank you. தேங்க்ஸ். சாரி தேங்க்ஸ் சிவா. தமிழ் சொல்ல நீங்க கோ ஹெட். வணக்கம் ஹோம் மேக்கர்ஸ். உங்களோட ஒரு நிமிஷம் உங்களோட வீடியோ ஃபுல்லா வரல. நான் பின் பண்ணணும். இல்லைன்னா வந்து நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், ஒருத்தவங்க மேத் டீச்சர் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு அவங்க கடைசி வரையும் வீடியோவே பண்ணல. இந்த ரெக்கார்டிங்ல இருக்க வீடியோவை கட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா உங்க வீடியோ கிளாரிட்டி சுத்தமா நல்லா இல்ல. உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்க முகத்துல வந்து வெளிச்சம் இல்ல, இருட்டா இருக்கு. இதெல்லாம் எல்லாரும் சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணணும். உங்க முகத்துல நல்ல வெளிச்சமா இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நின்று இப்படி வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இங்க ஜன்னல் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. இங்க ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்கணும். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ உங்க வீடியோவும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பட் பரவாயில்ல. இப்போ இந்த வீடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ண ஒரு சாம்பிள் தான் சொன்னேன். நீங்க வந்து இங்க ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு மட்டும் சரிங்களா? இல்ல இந்த ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வேற ஒரு கேம் மாத்துனேன். எஸ் நீங்க கம்ஃபர்ட்டபிள் ஆயிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கம்ஃபர்ட்டபிளா தான் சார். வணக்கம் ஹோம் மேக்கர்ஸ். உங்களோட செகண்ட் கேரியரை ஸ்டார்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? உங்களோட செகண்ட் கேரியர் உங்களோட ஃபேமிலி டைமை குறைக்கணும் ஆர் பயப்படுறீங்களா? ஸோ நான் தமிழ் செல்வன். என்னோட I2I ஃப்ரேம் ஒர்க்கில் 15 ஹவர்ஸில் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் நியூ கேரியர் யூசிங் மை I2I ஃப்ரேம் ஒர்க். கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்னோட இன்ட்ரோடக்ஷன் வெபினார் அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே. ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். வெபினார் அட்டெண்ட் பண்ணுங்கன்னா வரமாட்டாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்லயும் இதுதான் உங்க டாப் 3 ப்ராப்ளம்ஸா? அவங்க செகண்ட் கேரியர் ஸ்டார்ட் தேர் ஸ்ட்ரகிளிங் தேர் ஒரு ஹோம்லேருந்து பண்ணணும்னு நினைக்கிறது வந்து நான் என்னோட கேரியரை சொல்கிறேன். நான் அந்த இடத்துல சார் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சார். ஓகே சார். ஓகே. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சிவா இந்த ஸ்கிரிப்டுக்கு? என்ன நினைக்கிறீங்க? ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் ஐ மூவ்மெண்ட்ஸ், கொஞ்சம் லேட்டரல் ஐ மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்கிரிப்ட் வந்து நான் பிளான் பண்ணல, ஆன் தி ஸ்பாட்ல பரவாயில்ல. ஏன்னா இங்கிலீஷ்ல வச்சு இப்ப தமிழ்ல பண்றீங்களோ? முதல்ல தமிழ்ல ரெடி பண்ணிட்டீங்களா? இங்கிலீஷ்ல தான் ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல தான் வச்சிருந்தேன். இப்பதான் அப்படியே தமிழ்ல கொஞ்சம் கலந்து எடுக்கிறேன். அவ்வளவுதான். ஸ்ட்ரகிள் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஹோம் மேக்கர்ஸ் என்னோட ஐடியா என்ன சார், ஹோம் மேக்கர்ஸை வந்து இன்கம் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவங்களை நம்ம எப்படி சொல்றது, செகண்ட் கேரியர்னு சொல்றதா அப்படிங்கிறது ஒரு ஆமா. நீங்க மைண்ட்லயே வி ஆர் ஃபைட்டிங். ஐ திங்க் செகண்ட் கேரியரா அப்படின்னு மைண்ட்லயே நீங்க ஃபைட் பண்ணிட்டு நம்ம ஸ்கிரிப்ட் போடக்கூடாது. தெளிவா என்ன பேச போறோம்னு முன்னாடி தெளிவா தெரியணும் நம்மளுக்கு. ஓகே. நீங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நீங்க நேச்சுரலா நீங்க உங்க கஸ்டமர் இங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. நான் தான் வந்து அந்த உங்க ஐடியல் கஸ்டமர் பேர் என்ன? அன்னைக்கு நம்ம பண்ணது கவிதா. அந்த கவிதா தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க கவிதாட்ட பேசுங்க. மறுபடியும் ஒரு சின்ன டியர் ஹோம் மேக்கர், ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டார்ட் யுவர் நியூ கேரியர்? டு யூ ஸோ அகைன் அது ஸ்டக் ஆகுது. வரேன் வரல. நீங்க இங்கிலீஷும் தமிழும் நீங்க ஃபைட் பண்றீங்க. எஸ் சார். ஸோ அப்போ இங்கிலீஷ்லேயே பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இங்கிலீஷ்லேயே பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தான் வருதுன்னும் போது இங்கிலீஷ்லேயே பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த இதை ஒருவேளை காட்டுறேன். ஒரு மேபி இதுலேயே கூட சொல்லலாம். இந்த இதான் நான் எழுதியிருக்கிறது சார். டியர் ஹோம் மேக்கர், ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டார்ட் யுவர் கரியர்? ஆர் யூ ஸ்கேர்ட் யுவர் நியூ கரியர் அஃபெக்ட்ஸ் ஃபேமிலி டைம்? நோ வரிஸ். யூ டு பிகம் ஃப்ரீலான்ஸ் ட்ரெய்னர் இன் 15 hours using my I2I framework. Click the below link to join our intro webinar. ஓகே. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தான் வேணும் அப்படின்னும் போது நான் இந்த ஸ்கிரிப்டை பெட்டர் ஆக்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க ப்ராப்ளம்ஸ் ப்ராமிசஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னும் போது நான் உங்களுக்கு ஸ்கிரிப்டை நான் பெட்டர் ஆக்கி கொடுத்துறேன். இந்த ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு அப்பீலிங்கா இல்ல. இதுதான் உங்களோட டாப் 3 ப்ராப்ளம்ஸா? ப்ராப்ளம்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு அது கொஞ்சம் எனக்கு இப்போ ஸ்ட்ரகிள் இருக்கு சார். நம்ம ஆஃபர் அவுட்கம் கரெக்டா பண்ணிட்டோம். இதுல இருந்து நம்ம எப்படி இத ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு நம்ம ஐடியல் கஸ்டமர்ல பண்ணோம் இல்லையா? டாப் 3 ப்ராப்ளம்ஸ். அத ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அங்க இருந்து எடுங்க ப்ராப்ளம். ஆஃபர் அண்ட் அவுட்கம் ஓகே. அங்க இருந்து தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுக்கணும். அவங்களோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தான் நம்ம முதல்ல கொடுக்கணும். அப்பதான் அந்த மைண்ட் போய் அதை ஹிட் பண்ணும். அதை ஏர்ன் ஃப்ரம் ஹோம்ங்கிறது அவங்களோட தான் இருக்கு. அடிஷனல் இன்கம் தே வாண்ட்.
சார் அப்படின்றதான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஓகே புரிஞ்சுக்கோங்க தமிழ் செல்வன். ஃபர்ஸ்ட் ம். ப்ராப்ளம்ஸ் போடுறோம். ம், ம். அடுத்து ப்ராமிஸ் வரும். ஒரே ஒரு ப்ராமிஸ். அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன். ஆக்ஷன்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்போம். ம், ம். வாழ்க்கையில இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போது அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முதல் அடி எடுத்து வைங்க. என் கூட அது அப்படிதான் அதை பண்ணுவோம். நான் உங்களுக்கு இந்த எஸ் சார். ஸ்கிரிப்ட் பெட்டர் பண்ணி கொடுக்குறேன். எஸ் சார். எஸ் சார். பட் ஆனா வந்து நீங்க வந்து பிரசன்டேஷன்ல வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே எஸ் சார். ஓகே அதே ஃபீட்பேக் தான் எல்லாரும் கொடுப்பாங்க இங்க. நீங்க வேணா பாரதி கிட்ட கேளுங்க. எஸ் சார். எஸ் சார். டெஃபினட்டா சார். அதுல ஒண்ணும் இது கிடையாது. பிரசன்டேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். எஸ் சார். இப்போ பண்ண ஸ்கிரிப்டுக்கு நீங்க 1000 ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஃப்ரீ பர்சன் வர்றவங்களுக்கு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க ஓகே. பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். எஸ். ஓகே நீங்க திருப்பி 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 ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. சிவா ரொம்ப அருமையா பண்றாரு. ஓகே மேபி அவர் கூட நீங்க வந்து யூ கேன் இது பண்ணலாம். ஓகே ஓகே ரொம்ப ப்ரெசன்டேஷன்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் ப்ராப்ளம்னா அது நான் இருக்கேன். ஸ்கிரிப்டை வந்து பக்காவா உங்களுக்கு பண்ணி இதை அமுச்சு வைங்க. இந்த ஸ்கிரிப்ட் உங்களோட சரி. ஐடியல் கஸ்டமர்ல எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. சரிங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க்ஸ். இப்போ பாரதி நீங்க இதே மாதிரி நீங்க பிரசன்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா? இல்ல சார், நான் ரெடி பண்ணிட்டு நான் இதுல போடுறேன் சார் குரூப்ல. நீங்க ஏன்னா அந்த ரெக்கார்ட் இதுல பண்ணிட்டு வந்து நான் நீங்க ஆமா என்ன ஆமா ரெக்கார்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா தெரியணும் நீங்க. ஓகே நீங்க உங்க ஓகே முகம் மட்டும்தான் தெரியணும். ஓகே சார். ரொம்ப அதிகமா பேசக்கூடாது. 60 செகண்ட்குள்ள முடிச்சிருங்க. இந்த வெப்சைட் வீடியோன்றதால 60 செகண்ட்குள்ள முடிச்சிருங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு போடுங்க. இங்க இருக்கிறவங்க வந்து இதே மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்க. எப்படி பெட்டர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்செல்வன் ரெக்கார்ட் சொன்ன உடனே வந்து சொன்னாரு சிவா இந்த மாதிரி வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா வெளியில வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நெகட்டிவிட்டி வரும். ஓகே அங்க போய் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது. போட்டுட்டோம்னா அது மாத்த முடியாது. சரிங்களா? அதனால நம்ம இங்கேயே நம்ம பெட்டர் ஆயிடுவோம். ஓகே நம்ம ஈவெண்ட்ல மீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பெட்டர் ஆயிடுவோம் இங்கேயே. ஓகே ஸோ யுவராஜ் நீங்க வீடியோ ஆன் பண்ண முடியுமா? உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க ஐடியல் கஸ்டமர் மட்டும் யாருன்னு சொல்லுங்க. பின்னிங் எடுக்கணும். ஒரு நிமிஷம். சொல்லுங்க யுவராஜ். உங்களை பின் பண்றேன். இவர் புதுசா இப்போ வந்திருக்காரு. இந்த மாசத்துல இப்பதான் இன்னும் 1 to 1 முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சார் அன்மியூட் பண்ணுங்க சார். சார் யா ஸோ நீங்க உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. எங்க இருந்து வரீங்க? உங்களோட ஐடியல் கஸ்டமர் யாரு? உங்க பேர் என்ன? எங்க எங்க இருக்காங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு அது போதும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் யுவராஜ். நான் சேலத்துல இருந்து பேசுறேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஜஸ்ட் நவ் இப்போதான் என்ன மாதிரி நடக்குதுன்ற ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹோப்பா இருக்கு. மேபி நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இணைஞ்சு வீடியோ பண்ணி சோசியல் மீடியாவில் நல்லா ஆட் பண்ண முடியும், பட் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா உங்களோட சேர்ந்து பண்ண போறேன் இல்லையா? ஸோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்கல்ல. ஸோ அதுக்காக என்னுடைய தேங்க்ஸை நான் ப்ரெசென்ட் பண்ணேன் நான். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் நானும் உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்றது. மேபி இது என்ன அப்படின்னு எனக்கு இதை பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர், ஸோ அவங்களை ஒரு பெரிய ஆக்டரா ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து இங்க ஜூம்ல பண்ண முடியாது சார். நான் ட்ரை பண்ணிட்டேன் 1 வருஷமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் நேர்ல வாங்க. எனக்கு இந்த ஜிகர்தண்டா படம் தான் ஞாபகம் வருது. நான் பெருசா படம் பாக்குறது இல்ல தமிழ்ல. இல்ல அதுல ஒரு டைரக்டர் வந்து ஒரு ரவுடியை நடிக்க வைக்க ட்ரை பண்ணுவாரு. இப்படி எல்லாம் நீங்க பப்ளிக்கா கமெண்ட் கொடுக்காதீங்க. ஒருத்தர் வந்து தப்பா எடுத்துக்குவாங்க. ஓகே சார். இல்ல இல்ல யுவராஜ் சார் உங்க ஐடியல் கஸ்டமர் யாரு? எங்க இருக்காரு? அவர் பேர் என்ன? அதை மட்டும் சொல்லுங்க சார். என்னுடைய ஐடியல் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ஏர்ன் பண்ணி யூஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். இல்ல இல்ல நம்ம அந்த இதுல பண்ணோம் இல்லையா? நம்ம ஐடியல் கஸ்டமர் பண்ணோம் இல்லையா? அவர் பேர் என்ன? அவர் எந்த ஊர்ல இருக்காரு? அவருக்கு என்ன வயசாகுது? என்ன படிச்சிருக்காரு? அதை மட்டும் சொல்லுங்க. என் ஐடியல் கஸ்டமர் கந்தசாமி. அவர் வந்து சேலத்துல இருக்காரு. அவருக்கு வந்து பிசினஸ் பண்றாரு. அவருக்கு இந்தந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்படிதான் ஐடியல் கஸ்டமர் பிரசன்ட் பண்ணுவோம். ஓகே. என்னுடைய ஐடியல் கஸ்டமர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 29 வருது. அவர் படிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் சேமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்காரு.
அவருடைய குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவும் அவங்களுடைய குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காகவும் அவருடைய ஃபியூச்சர் லைஃபுக்காகவும் அவர் வந்து சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ம். ஓகே. சார் இந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கங்க. இது இந்த இந்த 29ல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவருக்கு தானே நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். எஸ் சார். ஓகே சார். அவரை போய் நீங்க ரீச் பண்ணிடுவீங்க. அதுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும். ஷார்ட்டா அப்பீலிங்கா. இப்போ இவங்க பண்ண மாதிரி. சிவா பண்ணது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் தமிழ்செல்வனோடது கொஞ்சம் ஸ்கிரிப்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் நம்ம அவங்க ஆஃபர் அவுட்கம்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகே. பொறுமையா நம்ம போகும். இப்பதானே வந்திருக்கீங்க. ஓகே. ஓகே சார். இந்த வாரம் வந்து நீங்க அந்த வீக் 1ல இருக்கிறத பண்ணிட்டு அந்த ஆஃபரை கிரியேட் பண்ணிட்டு அனுப்புங்கன்னா உங்களுக்கு பெட்டரா கிரியேட் பண்றது எப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே. ஸோ இந்த ரெக்கார்டிங்கும் அனுப்புறேன். நேத்து இந்த ரெக்கார்டிங் ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? டெஃபினட்டா. நிறைய ஐடியா கிடைக்கும். நீங்க குரூப்ல என்ன வேணும் அப்படின்னாலும் மெசேஜ் அனுப்புங்க. இந்த வாரத்துல இருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது செஷன்? ஏதாவது ஒரு ஃபீட்பேக் எனக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல யுவராஜ் சார் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹலோ சார். அவர் நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன் ஜி. அவர் ஆரம்பிக்கும் போதே ஆட் பேசுற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு. வணக்கம். அவர் வீடியோவே பண்ணது கிடையாது. அவரை இல்ல ஃபோன் அவரை பண்ணி அந்த வீடியோ பண்ண வச்சேன். இல்ல ஓகே. இப்ப பேசுனது சொல்றேன். அவர் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவர் ஆட் தான் பண்ண போறா டைரக்ட் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஒரு நல்ல கிளிம்ஸ் இருக்கு. ஸோ வெல்கம் சார். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. ஜெகன், எனக்கு அந்த தீம் ஒன்று அப்லோட் பண்றேன்னு சொன்னீங்களா? அது பண்ணிட்டேனே. பண்ணிட்டீங்களா? ஓகே நான் பார்க்கலாம். சரி நான் பார்க்குறேன். தேங்க்யூ. எப்படி இருந்தது? ஃபீட்பேக்குன்னா இந்த செஷனுக்கு ஃபீட்பேக் கேட்குறீங்களா? இல்லை Session. இந்த செஷன் ஓகே நல்லா இருந்துச்சு ஜி. ஏன்னா என்ன நம்ம மக்கள்லாம் கம்மியா வந்ததுனால நம்மளால எஃபெக்டிவா பண்ண முடியல. இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நீங்க என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்றீங்க. அதான் அதாவது நம்ம என்ன கொடுக்கணும் இந்த உலகத்துக்குன்னு நம்ம தெளிவா இருக்கணும். ஓகே. நேற்று நைட்டு 10:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு. ஓகே. இருந்தாலும் நான் காலையில நீங்க 7 o'clock அப்படின்றதால தான் நான் காலையிலேயே எந்திரிச்சு வந்து இன்னைக்கு வந்து இந்த செஷன் இல்லைன்னா நான் இப்போ ஒரு 8:30 வரையும் தூங்கியிருப்பேன். ஏன்னா 3 நாளா தூக்கம் இல்லை. ஆமா. கிட்டத்தட்ட தர்ஸ்டேல இருந்து தூக்கம் இல்லை. நம்ம என்ன பண்ணணுமோ அதை கொடுத்துடணும். நம்ம அந்த அட்டண்டன்ஸ் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகே. நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ என் கண்ட்ரோல்ல இருக்கதை நான் பண்ணிட்டு நான் கரெக்டா பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அதுதான் அதே மாதிரி தான் நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். உங்க எல்லாரும் வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட சித்தார்த் கம்யூனிட்டியில 3000 பேர் இருக்காங்களா? 300 பேர் தான் வருவாங்களாம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பே பண்ணவங்களே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட 200 பேர் இருக்காங்களாம். ஸோ சகாயராஜ் சார் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வருவார். எங்கேயோ பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் செஷன்லையும் இதே தான் நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த கமிட் பண்ண டைமில் நீங்கள் கரெக்டாக போயிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் அவர் வீட்டில் தான் இருக்கிறேன். அவர் ஆக்சுவலாக வரணும்னு தான் இருந்தார். நேற்று நைட் அவருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கமிட்மெண்ட். அதனால இப்போ தான் கிளம்பி போறாரு. ஒரு வீட்டில் இருக்கீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் அப்படி இணைஞ்சு வேலை செய்யறோம். அப்படியா? பக்கத்துல தான் இருக்கோம். ஸோ அவருக்கு ஹி ஹஸ் வெரி குட் செட்டப். அவருக்கு எல்லாமே கேமரால இருந்து எல்லாமே ரெடியா வச்சிருக்காரு. ஸோ வை டோன்ட் யூ கம் ஹியர்னாரு. நான் இப்போ 2-3 நாளா இங்க தான் வந்து 2 பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்றோம். சூப்பர் சார். சூப்பரா. இந்த மாதிரி எல்லாம் நான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியும் அந்த எல்எம்எஃப் மூலியமா வேற அதுக்கு உங்களை தான் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா நீங்க உங்க பிளாட்ஃபார்ம் மூலமா தான் அந்த மாதிரி. நம்மளால பெனிஃபிட் ஆகிறாங்க நம்மளுக்கே தெரியாது. ஆமா. திடீர்னு ஒரு நாள் பாக்குறேன் அந்த 124 பேர் குரூப் இருக்காங்களா, நைட்டு 11:30 மணிக்கு 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. தே ஆர் இன் வீடியோ கால், தே ஆர் இன் கால்னு எனக்கு வருது. ஏன்னா நான் தான் என்ன பேசலாம் தெரியாது. நம்மளை பத்தி கரெக்டா பேசலாம், தப்பா பேசலாம். அது நம்ம செஷன்ல வீடியோல இருக்கும்போது நம்ம யாருக்கும் கெடுதலா எதுவும் நினைக்க போறது கிடையாது. நம்மளோட எக்கனாமிக்ஸ்க்காக நம்ம வந்து வி ஹேவ் டு டூ சம்திங், வி ஹேவ் டு செல் சம்திங். அதுவும் நம்ம செல் பண்றது வந்து அவங்களுக்கு நல்லது தான் கொடுக்க போகுது. ஸோ தேங்க்ஸ். இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நடக்குது அப்படின்னும் போது யுவராஜ் வந்து அவரோட ஃப்ரெண்டை வேற கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அவருக்கு கூட்டு வராரு. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு நல்லது தான் பண்ண போறாங்க. அதே மாதிரி நம்மளை ஹேட் பண்றவங்களும் வரதான் போறாங்க. எல்லாருக்கும் நான் பப்ளிக்காவே சொல்றேன், நம்மளை ஹேட் பண்றவங்களும் இருக்க தான் போறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சியும் எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த 124 பேர்ல 10 பேர் வந்து போயிட்டு நெகட்டிவா தான் சொல்ல போறாங்க. ஆனா 10 பேர் நம்மளை பத்தி ரொம்ப நல்லா தான் சொல்லுவாங்க எல்லார் கையிலையும். நீங்க இங்க வர்றவங்க எல்லாம் ஓகே, இது நடக்க தான் போகுது. ஸோ அதுக்கு நல்லா நம்ம ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. தமிழ்செல்வன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சதா? கிளாரிட்டி ஏதாவது கிடைச்சதா உங்களுக்கு? வீடியோ எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு
எஸ் சார், எஸ் சார். ஆக்சுவலா அந்த இப்ப நம்ம பண்ணும்பொழுது நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறது தெரியுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் நமக்கு டைரக்டா இருக்கிறாங்க. அது நல்ல ஆடியன்ஸ், நமக்கு வேண்டப்பட்ட வெல்விஷர் தான் கூட இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் முன்னாடி போய் அது ஒரு பெரிய ப்ளஸ். எல்லாமே நம்ம அந்த வீடியோ பண்றதெல்லாம் எக்ஸ்டேட் பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சுங்க. அதனாலதான் பெரிய சிக்கலே நமக்கு. இவன் தான் நான் ஒரு ட்ரைனர், பட் நம்ம வந்து கிளாஸ் எல்லாம் எவ்வளவு நாள் எடுப்போம், பட் இந்த மாதிரி வீடியோ பண்ண மாட்டோம். என்ன பண்ண அதான் முடியாது. சிக்கல் எங்கள்கிட்ட. அது இப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி மாதிரி ஆகுது இல்ல, போஸ்ட் அப்படிங்கும்போது சரி எல்லாரும் பண்றாங்க, அது நல்லா இருக்கு. எனக்கு ரியலி எனக்கு யூஸ்ஃபுல் சார். இந்த இப்ப வீக்ல நீங்க நான் கொஞ்சம் பேசும்போது நல்லா பேசுறீங்க தமிழ் செல்வன். அதான் சார் நான் வந்து அதான் ஏன் சொல்றேன் சார். போது நீங்க வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் நீங்க எனக்கு வந்து எதுவுமே கொடுக்க வேணாம். பிபிடி 3 நாள் பேசலாம் பேசுவேன் சார். பட் ஆனா இண்டிவிஜுவலா அதான் சிக்கல். பண்ணிடுவோம் நம்ம. எஸ் சார், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க தமிழ் செல்வன். பண்ணிடலாம் சார், ஐடியல் பண்ணிடலாம் சார். அது கஸ்டமரை வச்சு நீங்க ஒரு 2-3 வீடியோ ஸ்கிரிப்டை வச்சு பண்ணாதீங்க. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. நான் உங்க ஐடியல் கஸ்டமர் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வச்சு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன். அதை ரைட் சார். ஃபைனல் பண்ணிட்டு அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நிறைய ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் உங்களோட பிரைஸை கம்மி பண்ண போகுது. நான் எஸ் சார். பெருசா அதான் சொல்லவே ஆன்லைன் எல்லாமே எடுத்திருக்கோம், லைவ்ல எடுத்திருக்கோம். பட் வந்து இண்டிவிஜுவலா பேசும்பொழுது ஒரு இது இருக்கு. அதை நான் ஓவர் கம் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை வந்துட்டு நான் என்னால ஏகப்பட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ நம்மள்ட்ட கண்டென்ட் இருக்குன்ட்டு. பட் வந்து கொடுக்கல நான் எதையுமே. எல்லாமே ரெக்கார்டட் தான். இது ஒரு குரூப்ல எடுக்கிறத ரெக்கார்ட் பண்ணி போடுறது மட்டும்தான் எனக்கு வந்து இண்டிவிஜுவலா நான் பண்ணதே இல்லை. அதுதான் மாத்தி பண்ண போறோம். ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் செட்டப்பும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. நல்ல போனு. எஸ் சார், எஸ் சார். இதுக்கு முன்னாடி வெளிச்சத்துக்கு முன்னாடி எடுங்க. ஸோ ஒரு சின்ன இது சொல்றேன். என்னோட கிளைண்ட் ஒருத்தவர் கிட்டத்தட்ட 30 ரெக்கார்டிங் கிட்ட பண்ணாரு. எதுவுமே நல்லா வரல. சந்தீப் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு நான் சொன்னேன், சார் நீங்க வந்து ஒயிட் ஷர்ட் இருக்கா சார் உங்ககிட்ட? ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அவரும் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணாரு. வீடியோ போட்டேன். செம்ம ஹிட், வைரல். அப்பையிலேருந்து அவர் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாரு, ஓகே ஒயிட் ஷர்ட் போட்டா நம்மளுக்கு வேலை செய்யுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 84 ஒயிட் ஷர்ட் வாங்கிட்டாரு. அவரோட இப்போ அவர் ஆபீஸ் போயிருந்தேன். அவரோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க. ஆபீஸ்லயே ஒயிட் ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நீங்க சொன்னீங்க ஒயிட் ஷர்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ண சொன்னீங்க, அது வைரல் ஆச்சு. அதுல இருந்தா நான் ஃபேமஸ் ஆனேன் அப்படின்னு. நான் என்ன ரீசனுக்காக சொன்னேன் தெரியுமா? அவரோட வீடியோ ஃபுல்லா வந்து அவர் ஆபீஸ்ல வெளிச்சமே இருக்காது, இருட்டா இருக்கும். அவர் என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் அவர் ஃபேஸ் ஒழுங்காவே தெரியல. சரி ஒயிட் ஷர்ட் போட்டா அது பிரைட்டா காட்டும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஷர்ட்னு சொன்னேன். அவர் அது வந்து ஒரு வாசம் புரியுதுங்களா? அதுதான் நம்ம வந்து நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அது வேற மாதிரி எடுத்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து அந்த வீடியோ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணும். மக்களுக்கு வந்து கரெக்டா அது நம்ம சொல்றது போய் சேரணும். சின்ன அந்த 15 செகண்ட்ல அது மட்டும் நம்ம தெளிவா பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க ஃபேமஸ் ஆகாத யாரும் தடுக்கவே முடியாது. சரிங்களா? கரெக்டா அந்த வீடியோ அந்த ஐடியல் கஸ்டமர் போய் சேர்ந்துரும். எப்படி என்னோட வீடியோ உங்களை வந்து ரீச் ஆச்சோ. சரிங்களா? ஓகே தமிழ் செல்வன், நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, ஏதாவது மெசேஜ் இருந்தா எல்லாமே பிரீமியம்ல போடுங்க. ஓகே, ஏதாவது உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல ஏதாவது இது வேணும் அப்படின்னா நீங்க யுவராஜ் சார் உங்களோட ஆஃபரை எழுதிட்டு 3 தடவை எழுதிட்டு உங்களோட அந்த குரூப்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அது எப்படி வந்து நல்லா பண்றது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த ரெக்கார்டிங் நான் அனுப்புறேன் உங்களுக்கு. சரிங்களா? தேங்க்ஸ்.